பிப்ரவரி மந்தோட ஃபர்ஸ்ட் வீக் பிப்ரவரி 1 to 7 கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. இந்த நேம்ஸ் மட்டும் பாருங்க. எலனா ரைபக்கீனா அப்படின்னு ஒரு சாம்பியன் பத்தி பேசியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நேம். இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கு. இங்க நமக்கு இங்க நியூஸ்ல இருக்கும். மெல்போர்ன்ல நடந்திருக்கு ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டி அப்படின்னு ஒண்ணு. அதுல ஏன் இந்த நேம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உலகின் நம்பர் 1 வீராங்கனை. நம்ம வந்து இந்த ரேங்கிங் போடுவாங்க, செஸ் போட்டியா இருக்கட்டும், கிரிக்கெட் தரவரிசையா இருக்கட்டும், நம்பர் 1 பேட்ஸ்மேன், நம்பர் 1 பவுலர், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டென்னிஸ் போட்டி விளையாடுறவங்களுக்கு தரவரிசை பட்டியல் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அதுல வேர்ல்டு டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க யாருங்க? அரீனா சபலென்கா அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அவங்களை என்ன பண்றாங்க? யார் தோக்கடிக்கிறா? கஜகஸ்தானினுடைய எலனா ரைபக்கீனா அப்படின்றவங்க வின் பண்றாங்க. அப்போ இந்த விமன் இது வந்து சிங்கிள்ஸ் சொல்லுவாங்க, ஒற்றையர் பிரிவு அப்படின்னு ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டி. இதுல எந்தெந்த வார்த்தை தேவைன்னு பாருங்க. இது ஒரு பெரிய நியூஸா இருந்தது. நான் அதுல இருந்து இதை மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கேன். போட்டியோட பேரு ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படின்னு சொல்றது. ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டி எங்க நடந்திருக்கு? மெல்பர்ன். விமன் சிங்கிள், பெண்கள் ஒற்றையர் பிரிவுல யார் வின் பண்ணிருக்கா? கஜகஸ்தானை சேர்ந்த எலனா ரைபக்கீனா. அப்படி இந்த பக்கம் மென் சிங்கிள், ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அப்படின்னு வந்தீங்கன்னா கர்லாஸ் அல்கராஸ். 4 கேட்டகரி வரும் இந்த மாதிரி டென்னிஸ் போட்டியில நடக்கும்போது. ஆஸ்திரேலியன் ஓப்பன், யூஎஸ் ஓப்பன் அப்படிலாம் நடக்கும். அப்போ மென் சிங்கிள், விமன் சிங்கிள், மென் டபுள்ஸ், விமன் டபுள்ஸ், ஆண்கள் இரட்டையர் பிரிவு, பெண்கள் இரட்டையர் பிரிவு அப்படின்னு மொத்தம் 4 கேட்டகரி இருக்கும். அப்ப இங்க கர்லாஸ் அல்கராஸ் அப்படின்றவங்க ஆண்கள் ஒற்றையர் பிரிவு மென் சிங்கிள்ஸ்ல 2026 ஆஸ்திரேலியன் ஓப்பன்ல வின் பண்ணியிருக்காங்க சாம்பியன் பட்டம். அப்படியே டபுள்ஸ்க்கு வந்துருவோம். மகளிர் இரட்டையர் பிரிவில் எலைஸ் மெர்டன்ஸ், ஷாங்காய் அப்படின்ற ஷாங் சாய் அப்படின்ற 2 பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஆடவர் இரட்டையர் பிரிவுல பாருங்க, கிறிஸ்டியன் ஹாரிசன், நீல் பேரை ஒரு முறை படிங்க, சப்ஸ்கி அப்படின்னு இருக்கு ஓகேங்களா. அந்த சப்ஸ்கி அப்படின்றவர் வின் பண்ணியிருக்காரு. அப்போ இங்க இருக்கிற இந்த நேம்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. ஹாரிசன், நீல், சப்ஸ்கி அப்படின்றது இந்த நேம். ஆண்கள் இரட்டையர் பிரிவு மென்ஸ் டபுள்ஸ். இங்க இருக்கிற சாங் ஷாய் அண்ட் எலைஸ் மெர்டன்ஸ் அப்படிங்கிற நேம் விமன்ஸ் டபுள்ஸ் அப்படின்றதையும் பாத்துக்கணும். அப்போ ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா இந்த நேம்ஸ் மட்டும்தான் கொஸ்டினா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபார்மேட் பாருங்க எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த போட்டி எங்கு நடைபெற்றது அல்லது இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர் யார். அப்ப நம்ம 4 கேட்டகரி இருக்காங்க. 4 கேட்டகரி பார்த்துட்டோமா? இப்ப எங்க நடைபெற்றது? மெல்போர்ன்ல நடைபெற்றிருக்கு. போட்டியோட பேர் என்ன? ஆஸ்திரேலியன் ஓப்பன் மேல எழுதியிருக்கோமா? இப்ப இதை தாண்டி கொஸ்டின்ஸ் பெரும்பாலும் போகாது. இந்த 4 வார்த்தைகளும் 4 நேமும் நல்லா பாத்துட்டீங்கன்னா 100% ஒரு கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்து 2026 மற்றும் 2027 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணதுலயே நம்ம ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அவங்கதான் எனக்கு தொடர்ச்சியாக 9 ஒரு கான்சிக்யூட்டிவ் 9th டைம் பட்ஜெட் தாக்கல் பண்ண பெண் நிதியமைச்சர் அப்படின்ற சாதனைகளும் புரிஞ்சிருக்காங்க. அப்போ அதுல வந்து நீங்க ஒரு ஃபேக்ட் முன்னாடி பார்க்கணும்னா, யார் இந்தியாவுக்கு முதல் பட்ஜெட் தாக்கல் செய்த பெண் அப்படின்னு பார்த்தா இந்திரா காந்தி. முழு நேர பெண் நிதியமைச்சர்கள் தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அப்ப இந்த ஃபேக்ட் எல்லாம் அடுத்து பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் நீங்க பிப்ரவரி 2ஆம் தேதியான பேப்பர், திங்கட்கிழமை பேப்பர், ஹிந்து பேப்பர் வச்சிருந்தாலும் சரி, இல்ல தினமணி பேப்பர் வச்சிருந்தாலும் சரி, உங்க கையில இருக்கிற நியூஸ் பேப்பரோட காப்பி எடுத்து பத்திரமா உங்களோட நோட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, எடுத்து மடிச்சு வச்சுக்கோங்க. அந்த ஃபுல் டே பேப்பர், அந்த ஒரு ஃபுல் பஞ்ச் இருக்கீங்களா, திங்கட்கிழமை வந்து பேப்பர், சண்டே பட்ஜெட் கொடுத்தாங்க, திங்கட்கிழமை பேப்பர் எடுத்து ஃபுல்லா கையில வச்சுக்கோங்க. அதுல இருக்க எவ்ரி நியூஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும். நான் சில முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் இங்க கட் பண்ணி தூக்கி போட்டிருக்கேன். இங்க பாருங்க, புதிய வருமான வரி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் ஏப்ரல் 1 முதல் அப்படின்னு சொல்றோமா. இங்க விலை குறையும் பொருட்கள், கூடும் பொருட்கள், புற்றுநோய் மருந்துகள், அரிய வகை நோய்களுக்கான மருந்துகள், ரேர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அரிய வகை நோய்கள்னு சொல்லி. இந்த அரிய வகை நோய்களுக்கான மருந்துகள் வந்து நம்ம நிறைய இறக்குமதி எல்லாம் பண்றோம், நிறைய உற்பத்தி பண்றோம். அதுக்கான வரியெல்லாம் குறைக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து மைக்ரோவேவ் ஓவன் கருவிகள், இதுதாங்க விலை வந்து குறையுதான். விலை கூடும் பொருட்கள். இப்ப ஏன் இங்க ஒவ்வொரு விஷயமும் பட்ஜெட்ல இருக்கிறதுக்கு பின்னாடி உங்களுக்கு சில ஃபேக்ட்ஸ், சில விஷயங்கள் கான்செப்டோட தெரிஞ்சுக்கணும். மைக்ரோவேவ் ஓவன்லாம் என்ன சார் ஒரு பொருள், அதுக்கெல்லாம் போய் விலை குறைச்சு இப்ப அது கம்மியா இருக்கு நாடு முழுக்க பேசணுமான்னு கேட்டா,
இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் சினாரியோல இந்தியா முழுவதும் இருக்கிற 99% மக்கள் பயன்படுத்துறது ஒண்ணு எல்பிஜியா இருக்கும் இல்ல விறகடுப்பா இருக்கும். கரெக்டுங்களா? ஏதோ ஒரு விதத்துல இப்படிதான் கேட்டா இருக்காங்க. அப்ப மக்களை எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி சமைக்கிற பொருட்களை நோக்கி நகர்த்தி விடணும். புரியுதுங்களா? ஏன்னா நம்மளோட எல்பிஜி முழுசா இறக்குமதி தான் பண்றோம். கச்சா எண்ணெய்க்காக இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சர்வதேச சந்தையில டிபெண்ட் ஆன் பிரண்ட் குரூட் ஆயில் படிக்கிறோம் இல்லைங்களா? இந்தியாஸ் டிபெண்டன்சி ஆஃப் பிரண்ட் குரூட் ஆயில் அப்படின்றது ரொம்ப பெரிய லாபி. இந்தியா கச்சா எண்ணெய்க்காக முழுமையா வெளிநாடுகளை சார்ந்துதான் இருக்கான், எல்பிஜிக்காக சார்ந்து இருக்கான். அப்போ அதை விட்டு மக்களை நகர்த்தி விடணும்னா மார்க்கெட்ல கம்மி விலைக்கு புழங்க விடணும். எது? மைக்ரோ ஓவன்லாம். அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? தன்னோட கன்சம்ஷன் ஆஃப் எல்பிஜி அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பாங்க. இப்படி சில கான்செப்ட்ஸ் இருக்கும், நீங்க அதை கவனிச்சு வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு மெயின்ஸ் வரைக்கும் யூஸ் ஆகும். எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத யூஸ் ஆகும். விலை கூடும் பொருட்கள், இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள், நம்ம இதை வழக்கமா பேசுறதுதான். இறக்குமதி செய்யற பொருட்கள் எப்பவும் கூட்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து ஏடிஎம் இயந்திரங்கள். ஏன் ஏடிஎம் எல்லாம் வைக்காத? அவங்க கிட்ட ரூபாய் நோட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ற வேலையை விட்டு அப்படிங்கிற கவர்மெண்ட். என்ன? டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் டிரான்சாக்சன்ஸ் பண்ணி அவனை ஃபுல்லா லாக் பண்ணிடு. ஏடிஎம் வச்சுலாம் பிரிண்ட் எடுத்து கையில கொடுத்து மக்களை கெடுக்காத அப்படின்னு ஏடிஎம்க்கு கூடுதல். காஃபி தயாரிப்பு முதல் விற்பனை வரை உள்ள இயந்திரங்கள். அப்போ இதுக்கு பின்னாடி என்ன சார் இருக்குன்னு தெரியல. காஃபி வந்து உற்பத்தியில இறக்குமதி அதை சார்ந்த அதிகம் இருக்குன்னா காஃபிக்கான விலை உயர்வு அப்படிங்கிறத இங்க நம்ம படிக்கிறோம். அப்புறம் இங்க அடுத்த பாயிண்ட் இமீடியட். தமிழகத்தில் அரிய வகை கனிமங்கள் ஆய்வு மையம். இது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். போன வருஷம் மதுரையில மிகப்பெரிய போராட்டங்களை மக்கள் முன்னெடுத்தாங்க. அங்க வந்து டங்ஸ்டன், சரிங்களா, டங்ஸ்டன் ஆய்வு மையம் இந்த சுரங்கம்னு ஒண்ணு அமைக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தா, ஏலம் எல்லாம் விட்டாங்க. அதை நிறுத்தணும் அப்படின்னு மக்கள் போராட்டம் பண்ணாங்க. டங்ஸ்டன் ஒரு அரிய வகை கனிமம். அரிய வகை கனிமம் புரியுதுங்களா? ரேர் எர்த் மெட்டல்ஸ், பூமியில கிடைக்கக்கூடியது. இன்னைக்கு வந்து இத்தனை வருஷமா கோல்டு பின்னாடியும் டாலர் பின்னாடியும் உலகம் ஓடிட்டு இருந்துச்சு இல்ல, இதற்கு பிறகு உலகத்தை நிர்ணயம் பண்ண போறது அப்படின்னு எடிட்டோரியல்லையும் நிறைய நியூஸ்கள்லயும் பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்களும் பேசுறது. ரேர் எர்த் மெட்டல் பின்னாடி ஓட போறாங்கம்மா இனிமே எல்லாத்துக்கும். ஒண்ணு வேணாம், வழக்கமா பேட்டரிஸ்ல பேசுற லித்தியம். லித்தியம்ன்ற பொருளை வச்சுதான் நம்ம பேட்டரி தயாரிக்க முடியும். சரிங்களா? பேட்டரி இருந்தாதான் நம்ம இந்த சோலார் எனர்ஜி இதெல்லாம் வந்து அதிகமா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். லித்தியம் நம்ம ஊர்ல நம்ம 100 கிலோ கூட உற்பத்தி பண்ணல, இறக்குமதி தான் பண்றோம். பூமியில இருந்து வெட்டி எடுத்து வெளிநாடுகள்ல இருந்து நம்ம வாங்குறோம். அவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் பணம் கொடுத்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப தங்கத்தை விட கூடுதலான தொகையை அரசாங்கம் எதுக்காக செலவு பண்றாங்க? ரேர் எர்த் மெட்டலுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேரளா, ஒடிசாவில் அரிய வகை கனிமங்களை ஆய்வு செய்ய மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரேர் எர்த் மெட்டல்லாம் என்ன, அதுக்கு என்னென்ன நமக்கு திட்டங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. எம்எஸ்எம்இ செக்டார், அதுக்கு 10,000 கோடி வளர்ச்சி நிதி அப்படின்னு சொல்றது. அது என்ன? எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்றது. குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள். இந்த எம்எஸ்எம்இ என்டர்பிரைசஸ் அப்படின்றதுக்கு நம்ம கடன் அதிகமா கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த முத்ரா ஸ்கீம் படிக்கிறது மூலமா இது நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. இது நேரடியாக எங்க போய் பணமா வருது அப்படின்றதுக்கு ஒரு ரூட் மட்டும் சொல்றேன். முத்ரா ஸ்கீம்ல 3 கேட்டகரி படிச்சிருப்பீங்க. சிசு, கிஷோர், தருண் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இது நம்ம என்ன பண்ணிட்டோம், போன வருஷம் அதை தருண் பிளஸ் அப்படின்னு மாத்திக்கிட்டோம். இதுல 50,000 ரூபாயில ஆரம்பிச்சு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் தருண் பிளஸ்ல கடன் கொடுக்குறாங்க. இந்த சிறு நிறுவனங்கள் கிட்ட கொண்டு போய் கடனை கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, கிராமப்புறத்துல அல்லது நகர் பகுதிகளில் வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இது வந்து ஒரு கொலாட்ரல் ஃப்ரீ லோன் சொல்லுவாங்க. சிறு குறு நடுத்தர நிறுவனத்துக்கு கொலாட்ரல் ஃப்ரீனா எந்த அடமானமும் இல்லாமல் கொடுக்குற லோனு. உங்களோட ப்ராஜெக்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா பேங்க் வந்து லோன் சாங்ஷன் பண்ணிடுவான். அப்ப அவங்ககிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க தொழில் தொடங்குப்பான்னு சொல்றது மூலமா என்ன ஆகும், அவன் ஆட்டோமேட்டிக்கா தொழில அவன் தொடங்கி இன்னும் 2 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பான். அப்ப வேலை தேடுறவா இருக்காத, நீ உற்பத்தி பண்ண ஆரம்பி, நீ வேலை கொடுக்கறவனா மாறுன்றதுக்காக என்ன சொல்றாங்க, எம்எஸ்எம்இ துறைக்கு 10,000 கோடி ஒதுக்கீடு. விபிஜி ராம்ஜி, இது நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கு, ஏற்கனவே நியூஸ்ல இருந்திருக்கு. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், MGNREGA அப்படின்னு சொல்ற இந்த ஸ்கீம் தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், விபிஜி ராம்ஜி அப்படின்னு மாத்திட்டோம். அப்ப இந்த விபிஜி ராம்ஜிக்கு உங்களுக்கு நான் விரிவாக்கம் முன்னாடி சொல்லியிருக்கேன், இன்னொரு முறை அதை ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. விக்ஷித் பாரத், இது என்னங்க, கேரண்டி ஃபார் என்னங்க ரூரல் கிடையாது, ரோஸ்கர். ஆருக்கு நீங்க ரோஸ்கர்னு போடணும், ரூரல் கிடையாது, நல்லா பாத்துக்கங்க. ஹிந்தி வார்த்தை அது, ரோஸ்கர்னா வேலை வாய்ப்பு. ஏக்கு அஜீவிகா ராம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, ரூரல் ரோஸ்கர் அஜீவிகா மிஷன் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேங்களா. ரோஸ்கர் அஜீவிகா மிஷன் ராம் அப்படின்றதுக்கு கடைசி வார்த்தை ஜி, கிராமின் அப்படின்னு வரும். கிராமப்புற பகுதி மக்களுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்தல் அப்படின்ற அந்த லெட்டர் வரைக்கும் நல்லா பாத்துக்கணும். விபிஜினா விக்ஷித் பாரத், ஜீனா என்னங்க கேரண்டீட், RAM ராம் அப்படின்னு சொன்னா ரோஸ்கர் அஜீவிகா மிஷன், ஜீனா கடைசி வார்த்தை கிராமின், கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம். பேர் மாற்றம் செஞ்சதுனால இதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏற்கனவே 100 நாட்கள் வழங்கப்பட்ட வேலை வாய்ப்பு திட்டம் இப்போது 125 நாளுக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்ததை 60% சென்ட்ரல் கவர்மெண்டோடதாகவும் 40% ஷேர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காகவும் மாத்தி விட்டதுனால ஸ்டேட் கவர்மெண்டோட லோடு இன்க்ரீஸ் ஆகும். மாநில அரசுகள் நிதிச்சுமையை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது மாநில அரசுகளுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கு. அப்ப அதை கவனிச்சுக்கிறீங்களா. அடுத்து பாருங்க, பட்ஜெட்ல இன்னும் நிறைய இருக்கு. ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்ட துறை, இந்த தொகையெல்லாம் ஒரு முறை சும்மா நம்பர்ஸ் படிச்சுக்கோங்க, எங்கேயாவது தேவைப்படலாம். இந்த தொகையெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஜஸ்ட் எங்கேயாவது ஒரு கொஸ்டின் கேட்கும் போது நம்ம ஒரு கெஸ்டிங்ல போடுறதுக்கு நம்ம கையில ஒரு நம்பர் இருக்கணும். சுகாதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, கல்வித்துறை, பாதுகாப்புத்துறை. அப்போ இந்த பட்ஜெட்லயே அதிகமான தொகை செலவிடப்பட்ட துறை அப்படின்னு எதுங்க? 8,50,000 கோடி ரூபாய்க்கு மேல எந்த துறைக்கு கொடுத்திருக்காங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு மேம்பாடு அப்படிங்கிற துறைக்கு கொடுக்குறாங்க. செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு? பாதுகாப்பு துறை இருக்கு. வழக்கமா பாதுகாப்பு துறைக்கு தான் அதிக தொகை செலவிடப்பட்டதா பேசுவாங்க. ஆனா இந்த பட்ஜெட் என்ன சொல்லியிருக்காங்க? உட்கட்டமைப்புக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய தொகையும், அடுத்த செகண்ட் பிளேஸ்ல பாதுகாப்பு துறையும் நாங்க செலவிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் பட்ஜெட் காஸ்ட் அப்படின்றது பாருங்க 53.47 லட்சம் கோடி. நிதியமைச்சர் சமர்ப்பிச்ச பட்ஜெட்டோட வரவு செலவு கணக்கு மொத்தமா அடுத்த வருஷம் நாங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. 53,47,000 கோடி. இதுல பாருங்க, புதிய வருமான வரி உச்சவரம்பு அப்படின்னு இந்த பாக்ஸ் இருக்கு. எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கணும். எக்கனாமிக் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாருக்குமே இதை நல்லா பாத்துக்கணும். நீங்க நிறைய இடத்துல நியூஸ்ல பாத்துப்பீங்க, 12 லட்சம் வரைக்கும் இந்தியாவில இப்ப டாக்ஸ் ஃப்ரீ பண்ணிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 4 லட்சம் வரை வரி இல்லை, 4 முதல் 8 லட்சம் வரைக்கும் 5%, 8ல இருந்து 10 லட்சம் வரைக்கும் 10% சொல்லியிருக்காங்களா. அப்ப இது எப்படி சார் கால்குலேட் பண்ணுவாங்க? 12 லட்சம் வரைக்கும் இங்க வருமான வரியே கிடையாதுன்னு டிவி நான் நியூஸ் பார்த்தேன், பேப்பர் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்க யாரோ ஒருத்தர் வருஷத்துக்கு 10 லட்சம் ஆனுவல் பே ஸ்கேல் 10 லட்சம் ரூபாயில இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் நீங்க மாசம் 85,000 இல்ல 80,000 சம்பளம் வாங்கியிருப்பீங்க. அந்த 80,000 ரூபாய் சம்பளத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வேலை பார்க்கிற நிறுவனத்தினர், அந்த கம்பெனியோட நிர்வாகம் உங்களோட சேலரியில இருந்து 10% TDS அப்படின்னு ஒண்ணு பிடிப்பாங்க. டாக்ஸ் டிடக்ஷன் ஃப்ரம் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம், TDS அப்படிங்கிறது. அப்ப உங்க சம்பளத்துல இருந்து எவ்வளவு பிடிச்சிருப்பாங்க? 10 லட்சம் ரூபாயில 10% பிடிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் எடுத்திருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உங்களோட நிறுவனம் இந்த 1 லட்சம் ரூபாய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்டிடுவாங்க. ஓகேங்களா. அப்ப அந்த இன்கம் டாக்ஸுக்கு கட்டிட்டு உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நான் இத்தனை மாசம் வாங்கின சம்பளம் அப்படின்னு போட்டு நான் 12 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கறத என்ன பண்ணுங்க, கவர்மெண்ட்டுக்கு நீங்க கணக்கா சமர்ப்பிக்கும் போது அந்த கவர்மெண்ட் எப்படி அதை கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு விஷயம் பாருங்க. அப்போ ஒரு பர்சன் 10 லட்சம் ரூபாய் இல்ல 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் 4 lakhs, இப்போ நீங்க வந்து 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் 4 lakhs டாக்ஸ் எவ்வளவு? 0. 4 to 8 lakhs 5% அங்க இருக்கா. அப்போ இதுல எப்படி கால்குலேட் பண்ணணும், உங்களோட 5வது லட்சத்துக்கு தான் ஒரு 5% டாக்ஸ். அப்ப 5 4 முடிச்சதுக்கு அப்புறம் 5 6 7 8 இதுக்குள்ள 4 lakhs இருக்கா. 1 லட்சத்துக்கு 5% எவ்வளவு டாக்ஸ்? 5,000 ரூபாய். அப்ப 4 லட்சத்துக்கு 4ல இருந்து 8 lakhsக்குள்ள இங்க இருக்குல்ல ஸ்லாப், 4ல இருந்து 8 லட்சத்துக்குள்ள 4 லட்சம் இருக்கா. ஒரு லட்சத்துக்கும் 5% டாக்ஸா. அப்ப எவ்வளவு வரும் இங்க? 20,000 ரூபாய் அவர் டாக்ஸ் பே பண்ணதா வரும். அடுத்த ஸ்லாப் 8 to 12 லட்சம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க? 10% போட்டிருக்காங்க. அப்ப நம்ம எங்க இருந்து கால்குலேட் பண்ணணும்? 8 to 9 1 lakhs, 9 to 10, 10 to 11, 11 to 12 இண்டிவிஜுவல் லாக்ஸா தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். அப்ப அந்த 4 லட்சத்துக்கும் 1 லட்சத்துக்கு எவ்வளவுங்க? 10%. நீங்க உங்களோட வருமானம் எவ்வளவு இருக்கு? 10 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் இருக்கு. அப்போ 9th lakhsக்கும் 10th lakhsக்கும் மட்டும் 10% போட்டா போதுமா? அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு வருது? இன்னும் ஒரு 20,000 ரூபாய். அப்போ உங்க அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவுதான் நீங்க டாக்ஸ் கட்டி இருக்கணும்? 40,000 கட்டி இருந்தா போதுமானது. ஆனா இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு 12 லட்சம் வரைக்கும் உங்களுடைய வருமானத்துக்கு எல்லாத்தையுமே நான் ரீபைட் பண்ணிடுவேன் அப்படின்னு நிதியமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. போன வருஷமே பண்ணிட்டாங்க, 2024 முன்னாடி.
அப்போ ரீபைட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்க அக்கௌண்ட்ல இருந்து 1,00,000 ரூபாய் பிடிச்சாங்கல்ல உங்க கம்பெனில, நீங்க 10,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுல 10%, அந்த 1,00,000 ரூபாயும் இன்கம் டேக்ஸ் ரிட்டனா உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். புரியுதுங்களா? அப்போ முதல் 4 லட்சத்துக்கு உனக்கு வருமான வரியே கிடையாதுவா. 8வது லட்சம் வரைக்கும் 5% கட்டினா போதும். 12வது லட்சம் வரைக்கும் 10% கட்டினா போதும். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த 12வது லட்சம் வரைக்கும் நீங்க கட்டி இருக்கிற அமௌண்ட் அது எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துடுறேன். இஃப் சப்போஸ் நீங்க ஒரு 24 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற பர்சனா இருந்தா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இப்ப 12 லட்சம் வரைக்கும் என்னாச்சுங்க, திரும்ப கொடுத்துட்டு இருந்தாங்களா? நீங்க 12 லட்சத்துல இருந்து 16 லட்சம் வரைக்கும் பாருங்க 15% இருக்கும். ஒரு லட்சத்துக்கும் 15,000 ரூபாய், 4 லட்சத்துக்கும் 60,000 ரூபாய், 16ல இருந்து 20 வரைக்கும் ஒரு லட்சத்துக்கு 20,000 ரூபாய் டாக்ஸ், 80,000 ரூபாய். 60 பிளஸ் 80 1,40,000 ரூபாய். 20 லட்சத்துல இருந்து 24 வரைக்கும் 25%, ஒரு லட்சத்துக்கு 25,000 ரூபாய். அப்ப இது 1 லட்சம் வந்துடும். 2,40,000 ரூபாய் என்ன பண்ணிருக்கணும், நீங்க அரசாங்கத்துக்கு டாக்ஸா கட்டி இருக்கணும். அப்ப ஏற்கனவே உங்களுக்கு இருந்து 10% பிடிச்சிருப்பாங்க, கிட்டத்தட்ட 2,40,000. அந்த 2,40,000 சரியா போயிடும். உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் என்ன பண்ண மாட்டாங்க, எதுவும் கையில கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சார் நான் 24 லட்சம் சம்பாதிக்கிறேன், மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், அப்படியே ஒரு லட்சத்துக்கு 25% டாக்ஸ் கட்டினா 24 லட்சத்துல 25% எடுத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் டாக்ஸ் வரணும். நமக்கு இருந்து 6 லட்சம் வாங்க மாட்டாங்க, 2,40,000 ரூபாய் தான் இன்கம் டாக்ஸ் வாங்குவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கான்செப்டுவலா வச்சுக்கோங்க. ரீபைட்னா என்னன்னு பாருங்க, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் என்னன்னு பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்சுவலா நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இது பாருங்க, 1 ரூபாயில் எவ்வளவு வரவு அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து வரவு, கீழே இருக்கிறதெல்லாம் செலவுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹாஃப இப்படி 2ஆ பிரிச்சிருக்காங்க. பெருநிறுவன வரி கார்பரேட் டாக்ஸ், வருமான வரி இன்கம் டாக்ஸ், சுங்க வரி கஸ்டம்ஸ், மத்திய கலால் வரி கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கடன் மற்றும் பொறுப்பு கடன்கள், லோனாவே 24 பைசா வாங்குறாங்க. பாருங்க, நமக்கு வருமானம், பெருநிறுவன வரி, இதை விட அதிகமா 3% என்ன இருக்கு, கடன் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம், காம்பன்சேட் பண்றோம். கடன் அல்லாத மூலதன வரவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது எவ்வளவுங்க, 2%. வரி அல்லாத வருவாய் அப்படின்னா என்ன, ரூபாய் நோட்டு பிரிண்ட் பண்றது, நான் வித்தது, என்னுடைய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து லாபம் ஈட்டினது, அவங்களுக்கு இந்தியன் ஆயில் இருக்கு, பாரத் பெட்ரோலியம் இருக்கு, அவங்களுக்கு வருமானம் வருதுல்ல, கவர்மெண்ட் கம்பெனி நடத்துறாங்கல்ல, அதுல வரி அல்லாத வருவாய் நான் டாக்ஸ் ரெவன்யூ 10 பைசா கிடைக்குது. பிற ஜிஎஸ்டி அண்ட் இதர வரிகள், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எஸ்ஜிஎஸ்டி பிரிச்சு கொடுத்ததுக்கு போக அவனுக்கு ஒரு ஷேர் இருக்கும்ல, அதை என்ன சொல்றோம், அது ஒரு 15%. ஓகேங்களா? அதுல அப்படியே இந்த பக்கம் செலவுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவனுக்கு வர்ற வருமானத்துல 22% ஸ்டேட்டுக்கு பிரிச்சு கொடுத்துடுறான். நிதி ஆணையம் கொடுத்திருக்க ரெக்கமெண்டேஷனுக்கு ஸ்டேட்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கணும். மத்திய நிதியுதவி திட்டங்கள், சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் என்ன, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம். செக்டார் ஸ்கீம் அப்படின்றது அவனே 100% ஃபண்ட் கொடுப்பான். ஸ்பான்சர் ஸ்கீம்னா அவன் கொஞ்சம் ஃபண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபண்ட் போட்டு செலவு பண்ணுவாங்க. அப்ப மத்திய நிதியுதவி திட்டங்களுக்கு 8 காசு, நாம வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும் 20 பைசா கட்டுறோம். பிற செலவினங்கள் அதர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரான்னு போடுவாங்க, அது ஒரு 7. ஓய்வூதியம், பென்ஷனுக்கு மட்டும் தன்னோட மொத்த வருவாயில 2% பென்ஷனுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்றோம். ஓகேங்களா? ஏன் வந்து பென்ஷன் நிறைய இடங்கள்ல கவர்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க, அவங்க இந்த வருஷம் வேலை பார்க்கறாங்க, பென்ஷன் கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நமக்கு ஒரு பொதுப்பார்வை இருக்கும். ஆனா கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை சார், 2 பைசாவுக்கு ஒரு பிரச்சனை ஆகும் பேசணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த 2 பைசான்றது கிட்டத்தட்ட 2% நம்மளோட பட்ஜெட்ல. இன்னும் நம்மளுடைய சுகாதாரத்துறைக்கோ நம்மளுடைய மற்ற கல்வித்துறைகளுக்கோ நாம இன்னும் 1% கூட முழுசா ஸ்பெண்ட் பண்ணல நம்மளுடைய மொத்த பணத்துல. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஓய்வூதியத்துக்காக 2% ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப புரியுதுங்களா? கம்பேரிட்டிவ் எது தேவை, எஜுகேஷன் தேவை, அடுத்த தலைமுறை உருவாக்கணும், ஹெல்த் தேவை, இறப்புகளை கட்டுப்படுத்தணும், மக்களை நல்ல முறையில வாழ வைக்கணும். அதுக்கு ஸ்பெண்ட் பண்ற தொகையை விட எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், அதிகமா பென்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றோம். ஓகேங்களா? அப்ப அது ஒரு லிமிடெட் ஃபேமிலி யூசேஜ் தானே. ஊர்ல இருக்கிற 500 குடும்பம் இருப்பாங்க, பென்ஷனர் ஃபேமிலி 10 பேர் இருப்பாங்க, அவங்களை நம்ம காப்பாற்றணும் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கு நம்ம என்ன மாற்று வழிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அவங்களுக்கு பென்ஷன் எல்லாத்தையும் கொடுக்கதான் செய்யணும். ஆனா நம்ம அதுக்கே இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்றத கவர்மெண்டோட பார்வை. நீங்க நிறைய நேரம் யோசிக்கலாம், ஏன் பென்ஷனுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றாங்க, கொடுக்குறேன் கொடுக்கல, இதுக்கே 10% சம்பளம் குடிக்கிறாங்க, இப்படிலாம் நமக்கு டவுட்ஸ் வரும்ல. அப்ப பாருங்க, ஒட்டுமொத்த செலவினங்கள் அதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றத பாருங்க. அடுத்து முக்கிய மானியங்கள் சப்சிடி, முழுக்க அது எங்க போய் சேர்ந்துரும், மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும். திரும்ப அதுல இருந்து எந்த இன்கமும் நமக்கு கிடைக்காது, மானியங்கள் முழுசுமா போயிடும். அப்புறம் பாதுகாப்பு, இந்த பேசணும்ல பாதுகாப்பு துறை, செக்யூரிட்டிக்காக 11% செலவு பண்றாங்க.
அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் 16.74 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸ் ஒரு முறை பாத்துக்கோங்க. பயன்பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவிச்சார் அப்படின்றதுனால அந்த டேட்டா பார்த்துட்டு அடுத்து இங்க பாருங்க, பெருநிறுவன சமூக பங்களிப்பின் கீழ் கிராம சுகாதார செவிலியர்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் மற்றும் கருவில் உள்ள குழந்தைகளின் இதய துடிப்பை கண்டறியும் டாப்லர் கருவிகளையும் அவர் வழங்கினார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இது என்னன்னு பாருங்க, இந்த வார்த்தையை மட்டும் கவனிச்சுக்கங்க. பெருநிறுவன சமூக பங்களிப்பு, இது எப்படி சார் சொல்றாங்க? சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ உருவாச்சு? 2013 கம்பெனிஸ் ஆக்ட் மூலமா இந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலத்துல அறிமுகப்படுத்துறாங்க. அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? சரிங்களா? சிஎஸ்ஆர் அப்படிங்கிறதுக்கு கேட்டகரிஸ் வச்சிருப்பாங்க. நான் வந்து வருடத்திற்கு 5 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுற கம்பெனி, வருடத்துக்கு 500 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ற கம்பெனி, வருடத்துக்கு 1000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ற கம்பெனி அப்படின்னு கேட்டகரிஸ் வச்சிருப்பாங்க. அது புரியுதா பாருங்க. 5 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுறேன். ஒரு சில கம்பெனி என்ன பண்றோம், லாபமே வரல சார். எவ்வளவு பிசினஸ் பண்ணேன் இந்த வருஷம் முழுக்க? ஒரு 50 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணேன், லாபமே வரல, இதை நான் நம்பணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுவாங்கல்ல. அப்ப என்ன பண்றான், இந்த கேட்டகரி வைஸ் பிரிச்சு வச்சிடறான். அப்போ உன்னோட மொத்த டர்ன் ஓவர்ல நீ லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஏர்ன் பண்ண லாபம் இருக்கு இல்லையா, அந்த லாபத்தில் குறிப்பிட்ட சதவீதத்தை 2% என்ன பண்ணணும், உன்னோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக இங்க ஃபண்டா கொடுத்துடணும். இப்ப இதுல ரீசெண்டா நிறைய கம்பெனி ஸ்கேம் பண்ணி மாட்டிருக்கான். நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்ல புக் வாங்குறீங்க, இல்ல பிளிப்கார்ட்ல ஏதாவது ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகளின் கல்விக்காக 1 ரூபாய் தானம் அளியுங்கள், படிப்பு செலவுக்காக 1 ரூபாய் தானம் அளியுங்கள், உங்களுடைய டெலிவரி கொண்டு வர பர்சனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் போடுங்க அப்படின்லாம் கேட்கிறான் இல்லைங்களா. அதை என்ன பண்றான், இப்ப நாம மட்டும் அந்த மாதிரி ஆர்டர் பண்றோம். இந்தியாவுல ஒரு நாளைக்கு அந்த மாதிரி கோடிக்கணக்கான பேர் ஆர்டர் பண்றான். இவங்கிட்ட இருந்தெல்லாம் வாங்குற தொகையை பெரிய தொகையா சேர்த்து என்ன பண்றான், நான் பாருங்க என்னோட சிஎஸ்ஆர் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிய கவர்மெண்ட்டுக்கு ஃபுல்லா கொடுத்துட்டேன், இல்ல சொசைட்டிக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். டேய், இது எவ்வளவு பெரிய போர்ஸ் தரம் பாருங்களேன். நம்ம மக்கள் கிட்ட இருந்தே அவன் பண்ண எக்ஸ்பெண்டிச்சர்ல 1 ரூபாய் 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுன்னு நம்ம கையிலேயே ஸ்பெண்ட் பண்ண வச்சு வாங்கி அவனே ஏதோ அவனோட லாபத்துல இருந்து கொடுத்த மாதிரி கணக்கு காட்டிட்டான். நிறைய கம்பெனி ரீசெண்டா மாட்டிட்டானுங்க கவர்மெண்ட் கிட்ட. ஏன்னா உன்னை எதுல இருந்து கொடுக்க சொன்னேன், உன்னோட டர்ன் ஓவர், உன்னோட லாபம், நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சியோ அதுல இருந்து தானே உன்னை 2% எடுத்து கொடுக்க சொன்னேன். நீ என்னடா மக்கள்கிட்டயே பிடிங்கி கொண்டு வந்து என்கிட்ட கணக்கு காட்டிட்டு இருக்க. நீங்க நிறைய வெப்சைட்ல இப்படி நீங்க கவனிக்க ஆரம்பிச்சுக்கலாம். 1 ரூபாய் கல்விக்கு, 1 ரூபாய் ஏழைகளுக்கு உதவுங்கள், 1 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட 1 ரூபாய் 2 ரூபாய் 50 பைசா வாங்கி இவங்களுக்கு அரசாங்கம் வச்சிருக்கிற கண்டிஷன் இருக்கு இல்லையா, ஒரு லாபத்துல டர்ன் ஓவர்ல இவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுதான் இது அப்படின்னு கணக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நாம இனிமே என்ன பண்ணக்கூடாது, நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். 1 ரூபாய் கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிருது அப்படின்னு நம்ம இங்க கொடுக்கும்போது அவன் அங்க மேல வேற ஒரு போர்ட்டம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப இது என்ன சார் சிஎஸ்ஆர் அப்படிங்கறத நீங்க எங்க பாத்துருக்கீங்க, அப்படின்றத பாருங்க. இப்ப கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ரோட்டு நடுவுல அழகா நிறைய மரம் நட்டுருக்காங்க. அந்த மரத்தை சுத்தி சின்ன ஒரு கம்பி வேலையை அடிச்சுட்டு கீழே அதுல ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தோட பேர் போட்டுருக்காங்க. சரிங்களா? நிறைய இடத்துல பாத்துருக்கீங்கல்ல. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உங்க ஊர்ல ஒரு கிரிக்கெட் கிளப் இருக்கும், அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கல்லூரிகளுக்கு வந்து பரிசுகள் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அது என்ன கணக்கு, நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு சிஎஸ்ஆர்ல கணக்கு காட்டிடுவாங்க. புரியுதுங்களா? ஒரு பெரிய கல்வி நிறுவனம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் பார்த்துட்டு அது தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 100 பேர்ல இருந்து 200 பேருக்கு அந்த கல்லூரியினுடைய தலைவர் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாரு. அப்ப 100ல இருந்து 200 பேருக்கு மெடிக்கல் சீட்ல இருந்து ஆரம்பிச்சு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சீட் வரைக்கும் நாங்க ஃப்ரீயா படிக்க வைக்கிறோம் அப்படின்றது அந்த கல்வி நிறுவனத்துடைய விளம்பரங்களை நீங்க பார்க்க முடியும். நிறைய நேரம் அதை ஆடா கூட கொடுக்குறாங்க. ஆனா அது எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த 100 பேருக்குமான ஒரு தொகை இருக்கு இல்லையா, ஃபீஸ், அந்த ஃபீஸ் அமௌண்ட்டை அந்த கல்லூரி நிறுவனம் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்ட, நாங்க 100 பேரை படிக்க வச்சிருக்கோம், இந்த வருஷம் எங்களுக்கு 2.5 கோடி செலவு, இந்த 2.5 கோடி அவங்க அந்த வருஷம் 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணியிருந்தா அதுல 2%. புரியுதுங்களா? அப்ப கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமா நீங்க எதெல்லாம் சாதிச்சேன் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. நீங்க உங்களுக்கு நான் சிஎஸ்ஆர்னா என்னன்னே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அது எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். அப்ப பெருநிறுவன சமூக பங்களிப்பின் கீழ் கிராம சுகாதார செவிலியர்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கிறாருங்க, டாப்லர் கருவிகளையும் வழங்கியிருக்கிறாரு அப்படின்றத பாத்துக்கணும்.
அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற அந்த வழக்கமான பழைய ஸ்கீம்ஸ் பேசியிருக்காங்க, அதை கொஞ்சம் பாத்துக்கங்க. மத்திய பட்ஜெட்டில் விடுதிகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயர்கல்வி சேர்க்கை விகிதம் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் இருக்கு இங்க இருக்கு. இதை ரவுண்ட் போடுற அப்படியே பாத்துக்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயர்கல்வி சேர்க்கை விகிதம்னா என்ன? ஹையர் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தேசிய அளவில் இது 28.4 இருக்கும்போது, நேஷனல் ஆவரேஜ் எவ்வளவுங்க? 28.4 இருக்கும்போது தமிழ்நாட்டுல எவ்வளவா இருக்கான்? 47% இருக்கு. இது நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். தமிழ்நாட்டோட ஹையர் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவிலேயே அதிகம். உயர்கல்வி கால்பதித்தல் விகிதம், கால்பதித்தல் விகிதம்னு சொல்லுவாங்க அதை தமிழ்ல. இங்கே அவர் அதான் சொல்லியிருக்காரு, உயர்கல்வி சேர்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹையர் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது நேஷனல் ஆவரேஜ் 28.4, இங்க தமிழ்நாட்டுல 47. இந்த 28.4 50 மாத்தணும்னு எந்த வருஷம் டார்கெட் வச்சிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்? 2030, 2030க்குள்ள இந்த 28.4 50% மாற்ற வேண்டும் அப்படின்றத இலக்கா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டேட்டாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இங்க இருக்கிற திட்டங்கள் பாருங்க, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டங்கள். இந்த ரெண்டுமே என்னங்க, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருக்குமே தங்களோட அண்டர் கிராஜுவேட் டிகிரி, ஃபர்ஸ்ட் டிகிரி முடிக்கிறதுக்காக கல்லூரிக்கான முழுவதும் மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம். அதான தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்றது. அதான புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் முன்னாடி என்னவா இருந்துச்சு ஹிஸ்டரியில? மூலம் ராமாமிர்தம் அம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் அப்படின்னு இருந்துச்சு. ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டம் அப்படின்னு இருந்ததை நாம என்ன பண்ணிட்டோம்? உயர்கல்வி உதவித்தொகை திட்டம்னு மாத்தணும். அப்புறம் புதுமை பெண் திட்டங்கள்னு மாத்திருக்கோம். மந்த்லி 1000 rupees who are eligible 6th to 12th standard government school studied girls. அரசு பள்ளியில் படித்த அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணோம். 2024 அப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எய்டட் ஸ்கூல்ல படிச்சவங்களையும் இது நம்ம சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். தமிழ் புதல்வன் அதோட பாய்ஸ் வெர்ஷன், புதுமை பெண் அப்படின்றது அதோட கேர்ள்ஸ் வெர்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஜனவரியில் ஜிஎஸ்டி வசூல் அப்படிங்கறத பாருங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கறது அந்த வசூல் நம்பர் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஜிஎஸ்டி எப்ப நமக்கு நடைமுறைக்கு வந்துச்சு அப்படியே ஒரு முறை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், அதான் நீங்க பாத்துக்கணும். 2017 எனக்கு ஜூலை 1 நமக்கு வந்து ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்துச்சு. எப்ப சார் அமெண்ட்மெண்ட் கிரியேட் பண்ணோம்? 2016. எத்தனையாவது அமெண்ட்மெண்ட்? 101வது அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா கிரியேட் பண்ணோம். ஜிஎஸ்டி அப்படின்றத கிரியேட் பண்றதுக்காக கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல்ல 246 திருத்தம் பண்ணிருப்போம். ஜிஎஸ்டி கவுன்சில் ஒண்ணு கிரியேட் பண்றதுக்காக 279 திருத்தம் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் 279A அப்படின்னு ஒண்ணு கீழே ஆட் பண்ணி என்ன பண்ணிருப்போம்? ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்றத கிரியேட் பண்ணிருப்போம். ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஹெட் யாரு? எக்ஸ் அபிஷியல் சேர்மன் யாருங்க? யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர், மத்திய நிதி அமைச்சர். அதனுடைய உறுப்பினர்கள் யாருங்க? ஸ்டேட்டோட பினான்ஸ் மினிஸ்டர் ஆர் மாநில அரசால் நியமனம் செய்யப்பட்ட அல்லது நாமினேட் செய்யப்பட்ட ஒரு அமைச்சர். இது ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு சொல்றோம். ஜிஎஸ்டி தொடங்கப்பட்ட போது 2017 எத்தனை அடுக்குகள் இருந்துச்சு மொத்தம்? 0, 5, 12, 18, 28 அப்படின்னு 5 அடுக்குகள் வரையறுக்கப்பட்டிருந்தது. இப்ப நம்ம 2025 அது நம்ம பெரிய ஜிஎஸ்டி ரிஃபார்ம் 2.0 அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி என்ன பண்ணிட்டோம்? ரிஃபார்ம் பண்ணிருக்கோம். இப்ப என்னென்ன ஸ்லாப் இருக்கு? 5, 18, 12 என்ன பண்ணிட்டோம்? 12யும் 28யும் நம்ம இது பண்ணிட்டோம். அப்ப 12ல இருந்த இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. 12% மார்க்கெட்ல ஒரு 10 பொருள் இருக்குமா? ஏதோ ஒரு பொருள், ஒரு ஆட்டோ கேனோ, ஃபேனோ, டிவி ஏதோ ஒண்ணு இருக்குமா? அந்த 12%ல இருந்த நிறைய பொருள் என்ன பண்ணிட்டோம்? 5%க்கு மாத்திட்டோம். இங்க 28%ல இருந்த நிறைய பொருளை 18க்கு மாத்திட்டோம். அதனாலதான் இப்ப நமக்கு செப்டம்பர் மாசம் நடைமுறைக்கு வந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நவராத்திரி டைம், ஆயுத பூஜை டைம்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண கொண்டு வந்தாங்க. நம்ம ஊர்ல 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு இருந்த கார் எல்லாத்துக்கும் 28% அப்படிங்கிறது ஜிஎஸ்டியா இருந்துச்சு. அது 18% ஜிஎஸ்டியா மாறினதும் உங்களுடைய காருக்கு 1 லட்சம் ரூபாய் மிச்சம். 10% குறைஞ்சிருச்சுல. அதுக்கு முன்னாடி 11, 12 லட்சம் கொடுத்துட்டு இருந்த காரு 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஜிஎஸ்டியில குறையுது அப்படின்னு கூவி வித்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அப்ப அந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் இப்ப என்னவா மாறிடுச்சு? 3 ஸ்லாபா மாறிடுச்சு, சிம்பிளிஃபைடு. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? அடுக்குல இப்ப வெறும் 2 அடுக்கா குறைச்சிட்டோம். ஒண்ணு 5%ல இருக்கும், இல்லைன்னா 18%ல இருக்கும். அப்ப இந்த வரி அமைப்புகளை நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஏன் ஜிஎஸ்டி கொண்டு வந்தோன்றதுக்கு நமக்கு பெரிய கதைகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி கஸ்டம்ஸ் டியூட்டி, கலால் வரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சர்வீஸ் டாக்ஸ், எக்கச்சக்கமான வரிகள் இருந்துச்சு. அந்த வரிகளை எல்லாம் என்ன பண்ணிட்டோம்? இன்டகிரேட் பண்ணி
ஒரே வரி, ஒரு கூட்ஸுக்கு ஒரு முறை தான் வரி. அதுல இருந்து நம்ம என்ன பெனிஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அது யாருக்கெல்லாம் பெனிஃபிட் ஆகும்னு நினைச்சோம்? ப்ரொடியூசர்ஸ், முக்கியமா உற்பத்தியாளர்கள். உற்பத்தியாளர் அங்க ஒரு வரி கட்டணும், இங்க ஒரு வரி கட்டணும் இல்லாம ஒரே டாக்ஸ், என்ன கூட்ஸ் உற்பத்தி பண்ண இதுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் டாக்ஸ் போட்டு கட்டிட்டு வேலை பார்த்துட்டே இருக்கலாம். அப்ப டாக்ஸேஷன் ப்ரொசீஜரையே இந்த இன்டகிரேஷன் ஸ்ட்ரக்சர் மூலமா வெரி சிம்பிளிஃபைடு ஒரு வருஷனா மாத்தி விட்டுட்டோம். இப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அதுல வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. லாஸ்ட் இயர் ஹலோ ஹலோ ஓகே. இப்போ போன வருஷம் ஜனவரியை விட இந்த வருஷம் 6.2% அதிகரிச்சிருக்கு. 1.93 லட்சம் லேக் க்ரோர் வரைக்கும் வசூலாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஜிஎஸ்டிலயுமே ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இப்ப சமீப காலங்கள்ல அதிகமா விவாதிக்கப்படுற ஒரு விஷயம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்? போன வருஷத்துல மகாராஷ்டிரால சில கம்பெனிகள்ல நிறைய ஸ்மால் வெஞ்சர் கம்பெனின்னு சொல்லுவாங்க. நிறைய கம்பெனிகள் வந்து டூப்ளிகேட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி நிறைய பேர் இது மூலமா ஏமாத்துறாங்க அப்படின்லாம் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சாங்க. அது என்ன இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னு பாருங்களேன். நான் ஒரு டிஷர்ட் மேனுபேக்சரிங் பண்ணணும், இதான் என்னோட ஃபைனல் ப்ராடக்ட். சரிங்களா? இந்த டிஷர்ட்டுக்கு நான் என்ன பண்றேன், முன்னாடி நூல் வாங்கினேன். நூல் வந்து ஒரே ப்ராடக்டா வெறும் பஞ்சா இருந்து அதை நூலாக்கி அப்படித்தானே வந்திருக்கு. அப்ப அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்கும்ல. இங்க நான் ஏதோ ஒரு 5% ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கேன். நூலுக்கு பட்டன் வாங்குறேன், கொக்கி வாங்குறேன், டிஷர்ட்டுக்கு ஏதோ ஒரு டிசைன் எம்ப்ராய்டரி பண்ணேன், இது எல்லாத்துக்கும் நான் ஒரு ஜிஎஸ்டி அமௌண்ட் ஏதோ ஒன்று பே பண்ணிருக்கேன். அப்ப இந்த டிஷர்ட்டோட டோட்டல் காஸ்ட் 200 rupees. நான் அந்த 200 rupeesக்குள்ளேயே நான் கட்டின இந்த ஜிஎஸ்டி எல்லாமே அமௌண்ட் இருக்கு. டோட்டலா ஒரு 5% அப்படியே அங்க கட்டி ஒரு என்ன பண்ணிருக்கேன், 20 ரூபாய் அப்படிங்கிட்ட நான் டாக்ஸ் கட்டி வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த 200 ரூபாய் டிஷர்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு நான் ஒரு டாக்ஸ் கட்டணுமா? உற்பத்தி நான் பண்ணிருக்கேன்ல, அப்பதான் நான் வெளியே விற்க முடியும். அப்ப நான் பில் போடும்போது என்ன பண்றேன், இந்த டிஷர்ட்டுக்கு ஒரு 240 ரூபாய் அப்படின்னு டாக்ஸ் போட்டு ஜிஎஸ்டி போட்டு வித்துடுறேன். 240. இந்த 240 rupees நான் வந்து ஜிஎஸ்டியா வசூல் பண்ணிட்டேன். இந்த ஹோட்டலுக்கு நீங்க கட்டுறீங்கல்ல, சாப்பிடும் போது கீழே ஜிஎஸ்டி காட்டுறாங்களா? அவங்க கணக்கு காட்டணும்ல, கம்ப்யூட்டர் கவர்மெண்ட் கொடுக்கணும்ல. இத்தனை பேர் சாப்பிட்டாங்க என்கிட்ட இட்லி, அவங்களுக்கு 5% வாங்கியிருக்கேன், என்கிட்ட 40 ரூபாய் உங்களோட ஜிஎஸ்டி இருக்குன்னு கவர்மெண்ட் அவங்க கணக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நான் பாரு இங்க இதெல்லாம் கட்டியிருக்கேன், பட்டனுக்கு ஊக்கு வாங்கினதுக்கு எம்ப்ராய்டரி பண்ணதுக்கெல்லாம் 20 ரூபாய் நான் இங்க செலவு பண்ணியிருக்கேன், ஜிஎஸ்டியா கட்டியிருக்கேன் அப்படின்னு இந்த 40 ரூபாயை பே பண்ணும்போது இந்த 20 ரூபாயை இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல எனக்கு இன்புட் டாக்ஸ் புரியுதுங்களா? மீனிங் இந்த டிஷர்ட்டை உருவாக்குறதுக்கு இங்க இன்புட் கலெக்ட் பண்ணேன், பட்டன் நூலுன்னு. அந்த இன்புட் டாக்ஸ் ஒண்ணு இருக்கா? அப்ப என்ன ஆகுது, இங்க அப்ப 2 டைரக்ட் டாக்ஸ் ஆகுதா? இங்க இதுக்கும் 40 ரூபாய் டாக்ஸ் இருக்கு, இங்கேயும் நான் டாக்ஸ் கட்டியிருக்கேன். அப்ப என்ன பண்ணிட்டேங்க, 40 ரூபாய் கட்டும் போது 20 ரூபாயை நான் ஆல்ரெடி கட்டிட்டேன்பா, எனக்கு என்னன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட நான் பணத்தை கட்டினேன்னா அவன் இன்கம் டாக்ஸ் துறையில செக் பண்ணிட்டு ஆமா டிஷர்ட்டுக்கு 40 ரூபாய் டாக்ஸ் கரெக்ட் தான், ஆனா இவன் பட்டன் வாங்கினதுக்கு பில் வாங்கினதுக்கு இப்ப நம்ம ஒரு அகாடமி எல்லாத்துக்கும் நம்ம பில் வாங்குறோம்ல, சம்பளம் போடுறோம், அதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குறோம், வேற ஏதோ கரண்ட் பில் கட்டுறோம். அப்ப நான் இதுக்கெல்லாம் இந்த இவ்வளவு பே பண்ணிருக்கேன் கணக்கு அவன்கிட்ட கொடுக்கணும்ல. அதை அவன் என்ன பண்ணுவான், வெரிஃபை பண்ணிட்டு ஆமா 20 ரூபாய் இவர் எங்க டாக்ஸ் கட்டியிருக்காரு, இதை இவர்கிட்டயே திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு இவருடைய பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ணிடுவான், இந்த 40 rupeesல 20 rupees திரும்ப கொடுத்துருவான். அப்போ இங்க கட்டின டாக்ஸ் எல்லாமே 0 ஆயிடலாம், இவர் கையில திரும்ப வந்துருச்சா? அப்போ மார்க்கெட்ல என்ன நம்ம இந்த மோட்டிவ், ஜிஎஸ்டியோட மோட்டிவ் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் ஒன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. அப்ப இங்க சிங்கிள் டாக்ஸேஷன் மட்டும் தானே நடக்குது, இங்க நீங்க கட்டுற டாக்ஸ் மட்டும் தானே, இது எல்லாத்தையும் திரும்ப உங்க கையிலே கொடுத்துட்டானா? அப்ப இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கான்செப்ட லாஸ்ட் இயர்ல சில பேர் மிஸ்யூஸ் பண்ணாங்க. இந்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்கு நிறைய தப்பான கணக்கு காட்டுறது. அவங்க ஒரு அகாடமியும் அதுல ஏதோ ஒன்று நடத்துறது கிடையாது. சும்மா ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு ஆதார் நம்பர் இதெல்லாம் ஃபேக்கா கொடுத்து பேன் நம்பரை ஃபேக்கா கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு வேற சில பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி காமிச்சு நாங்க கம்பெனி நடத்துறோம் இந்த அமௌண்ட்டை திரும்ப வாங்குற மாதிரி நிறைய வேலை பண்றது. இது எப்படி சார் பண்ணாங்க, அது எப்படி பண்ண முடியல எனக்கு கேட்காதீங்க, டெக்னிக்கலா தெரியாது, நான் சொல்லல. அப்ப அவன் ஏதோ பண்ணி மாட்டிக்கிட்டான் அப்படின்றத மகாராஷ்டிரா வந்து கண்டுபிடிச்சு நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பேர் பண்ணி விட்டாங்க. இப்ப நான் சொன்ன இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல வச்சு இந்த பேராகிராஃப் படிங்களேன். ஜனவரியில் நிகர வருவாய் 7.6% அதிகரித்து 1.71 லட்சம் கோடியாக உள்ளது. திருப்பி அளிக்கப்பட்ட தொகை 3.1% குறைந்து 22,665 கோடியாக பதிவானது. இப்ப நான் சொன்ன இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க வாங்கின எல்லா கம்பெனிக்கும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. நான் இன்கம் டாக்ஸ் சொன்னேன்ல, 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான கட்டணம் போட்டதை திருப்பி கொடுப்பாங்க. அதுக்கு மேல இருக்கா என்ன பண்ணணும்,
எல்லாத்தையும் கவர்மெண்டே எடுத்துப்பான், டாக்ஸ் எடுத்துப்பான். அந்த மாதிரி நம்ம சின்ன கம்பெனியா இருக்கும்போது இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் நமக்கு சில பெனிஃபிட் மாதிரி இருக்கும். பெரிய கம்பெனி ஆயிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்காது. அப்ப இவங்க 1,91,1.93 கோடியை கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்களா, 22,665 கோடிய திரும்பி கொடுத்துட்டாங்க. அப்ப புரியுதுங்களா? இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிறது நியூஸ்ல இந்த பேரா படிக்கும் போது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. ஏன்பா திருப்பி கொடுக்கணும்? அதை உங்களுக்கு தோணும்ல, ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிட்டேன், ஏன் அவங்ககிட்ட திரும்ப பாதி 22,000 கோடியை கொடுக்கணும்? அது இன்புட் டாக்ஸ் கிரெடிட். அவன் எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணான்றதுக்கு இன்னொரு இடத்துல டாக்ஸ் கட்டினான்ல, அதை அவங்ககிட்ட கொடுத்தாகணும் இல்ல. அப்ப அது கொடுத்தது போக நிகர வருமானம் என்ன? 1.71 லட்சம் கோடி. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நான் இந்த நியூஸ்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் பாருங்க. இந்த நம்பர் நமக்கு கொஸ்டினா இருக்காது. கொஸ்டின் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். எப்ப ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம், என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், ஜிஎஸ்டி கவுன்சில் கான்ஸ்டிடியூஷனல் படியா, யார் தலைவர், யார் உறுப்பினர்கள், ஜிஎஸ்டி ஏற்கனவே இருந்த ஸ்லாப் என்ன, இப்ப எத்தனை ஸ்லாபா மாத்தி வச்சிருக்கிறோம், இந்த பர்சன்டேஜ் எப்படி ரிமூவ் பண்ணாங்க, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்ற பாயிண்ட் இன்னைக்கு ரீசெண்டா ஒன்னும் புதுசா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அடுத்து கடல் ஆமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் செயற்கைக்கோள் டிராக்டர் அப்படின்னு ஒண்ணு என்ன பண்றாங்க, கடல் ஆமைகளை பாதுகாப்பதற்காக அமைச்சர் வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆண்டுதோறும் டிசம்பர் முதல் ஏப்ரல் வரை சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை உள்ள கடலோர பகுதிகளில் ஆலிவ் ரிட்லி வகை கடல் ஆமைகள் முட்டையிடுவது வழக்கம். அந்த ஆமைகளை ட்ராக் பண்ணி என்ன பண்ணணும், அது எங்க முட்டையிடுது, அந்த முட்டைகள் பத்திரமா மறுபடியும் கடலுக்குள்ளே குட்டிகளா மாறி போயிடுச்சா அப்படின்றத ட்ராக் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, இந்த டிராக்டர். இதுவரை செயற்கைக்கோள் டிராக்டர்கள் பொருத்தப்பட்ட 8 ஆமைகளில் அரசி, கயல், இனியா, அதுக்கு பேர் வச்சிருக்காங்க போல. இந்த பேர்லாம் தேவையில்லை நமக்கு. ஓகேங்களா? டிராக்டர் பொறுத்துறாங்க. அது நமக்கு அதிக நேரம் செலவிடுவது, முட்டையிடுவதற்கும் ஒரே கடற்கரைக்கு மீண்டும் மீண்டும் திருவதும் தெரிந்து வந்துள்ளது. அப்ப அந்த ஆமைகள் வழக்கமா ஒரே கடற்கரைக்கு தான் வருதா? போன முறை நம்ம மெரினா பீச் போனோம், இந்த முறை கடலூர் சில்வர் பீச்சுக்கு போவோம், அங்க ஏதோ நல்லா இருக்கான் வெதர் அப்படின்னு நினைச்சு போறது இல்ல. தொடர்ச்சி அதான் இங்க சொல்றாங்க, ஒரே பகுதிக்கு ஒரே கடற்கரைக்கு மீண்டும் மீண்டும் அந்த அமைப்பு அந்த டிராக்கரை வச்சாதான் அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. அததான் சொல்றாங்க. ஓகேங்களா? அதோட லைஃப் ஸ்டைல கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ட்ராக் பண்றாங்க, பதிய வைக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் போகுது, எங்க சுத்துது அப்படின்னு பார்த்து அதுக்கு நம்ம எப்படி பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அப்படின்றத இங்க என்ன பண்றாங்க, என்ஷூர் பண்ண ட்ரை பண்றாங்க. இது நமக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி நியூஸ் பேப்பர்ல இருந்தது. இங்க அடுத்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் இருந்துச்சு, தினமணி பேப்பர்ல. கடலாமை பாதுகாப்பு மையம், தமிழகத்தின் முதல் கடலாமை பாதுகாப்பு மையம் அப்படிங்கிறத அதனுடைய கட்டுமான பணிகளை என்ன பண்றாருங்க, முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார் நேத்து. இப்ப பாருங்க, கடலாமைகள் ஆயிரக்கணக்கில் முட்டையிடுகின்றன. அதே கதைதான் போன நியூஸ்ல பார்த்தது. இந்த வாரம் திங்கட்கிழமை இருந்த நியூஸ்லயும் இன்னைக்கும் ஒரே நியூஸ் தான். மீன்பிடி நடவடிக்கைகளை தவறாக கையாளுதல், கடற்கரை வாழ்விட சேதம், கடல் மாசுபாடு உள்ளிட்ட பல்வேறு அச்சுறுத்தல்கள் காரணமாக. அப்ப இந்த மீன்பிடி நடவடிக்கைகள் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, நான் ஒரு முறை உங்களுக்கு கோரல் ரீஃப்ஸோட பிரச்சனையெல்லாம் வரும்போது நான் நடத்துறேன். பவளப்பாறைகளுக்கு என்ன பாதிப்புன்னு. இந்த ஆமைகளுக்கும் இதே பிரச்சனை தான். நம்ம ஆளுங்க என்ன பண்றான், சுருக்குமடி வலைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது தடை செய்யப்பட்ட வலைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க இங்க ஆழம் குறைவா இருக்கிற பகுதியில கரைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படி ஒரு போட்ல போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கீழே கடல் ஆழம் குறைவா இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். அந்த போட்ல இருந்து வலையை போட்டு இப்படி தரையில அப்படி பெறல் விடுவாங்க. இதை போட்டு போட்டை வச்சு ரவுண்ட் அடிப்பாங்க. கடலுக்குள்ள ரவுண்ட் அடிக்கும் போது அங்க இருக்கிற மீன் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் பெருக்கி வாங்கிட்டு வந்துடும் உள்ள. அப்ப இந்த மாதிரி ஆமைகள் உள்ள சுத்திட்டு இருக்கும் போது வலைக்குள்ள மாட்டிக்கும். இவன் போட்டு இறுக்கி கட்டி தூக்கி இழுப்பான், இழுத்துட்டு மேல கொட்டி உள்ள ஐஸ்குள்ள கொண்டு போயிடுவான். அப்ப அந்த உள்ளேயே அது என்ன ஆயிடுது, மூட்டையில போட்டு கட்டுற மாதிரி கட்டும் போதே அந்த ஆமைகள் நிறைய இறந்து போகுது. அததான் சொல்றாங்க, தவறான மீன்பிடி நடவடிக்கைகள் அதை தவறாக கையாளுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளால இது வருது. அப்ப இந்த வருஷம் தோறும் நம்ம 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறத நம்ம முயற்சி பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த ஆமைகள் பாதுகாப்புக்காக நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பாதுகாப்பு மையம் கட்ட போறோம் அப்படின்றத கிண்டியில் அமைக்கப்பட உள்ள தமிழகத்தின் முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மையத்துடைய தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமா தொடங்கி வைக்கிறார். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட். இந்த கடல் ஆமைகள் கதையை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இந்த குறிப்பிட்ட காலத்துல ஏன் இது இந்த இடத்துல முட்டையிடுது அப்படின்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஓஷன் கரண்ட்ஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருக்கேன். வெப்ப நீரோட்டம், குளிர் நீரோட்டம் அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு மேப்பை போட்டு சின்னதா அப்படி லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பூமியில என்ன ஆகுதுங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதி முழுக்க இங்க ஆஸ்திரேலியா இருக்கா, அப்ப இங்க ஈக்குவட்டார் அப்படி ரெண்டா பிரிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னா, பூமி ஈக்குவட்டார்ல இருந்து டுவர்ட்ஸ் போலுக்கு போறது என்னங்க, ஹாட் கரண்ட் ஆர் வார்ம் கரண்ட். இங்க இப்படி இருந்து மேல இருந்து போல்ல இருந்து டுவர்ட்ஸ் ஈக்குவட்டாருக்கு வர்றது கோல்டு கரண்ட் அப்படின்னு பார்த்திருக்கோம்.
அப்ப இந்த ஹாட் கரண்ட் அப்படிங்கிறது இங்க இந்தியன் ஓஷன்ல இங்க இருக்கும், ஃப்ரம் ஈக்குவட்டர் டு மேல போற மாதிரி. அப்ப இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல லட்சக்கணக்கான ஆமைகள் என்ன பண்ணுதுங்க, முட்டையிடுது. அப்ப இந்த நெஸ்டிங் சைட்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதா நம்ம இப்போ திட்டமா பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்தியாவிலேயே அதிகமான ஆமைகள் எங்க சார் முட்டையிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒடிசா மாநிலம் அந்த இடத்துல கஹிர் மதா அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. கஹிர் மதா, ஒடிசால கஹிர் மதா தான் நம்ம ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஆலிவ் ரெட்லி டர்ட்டில் ப்ரொடெக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆசியாவில் மிகப்பெரிய ஆலிவ் ரெட்லி ஆமைகள் பாதுகாப்பு மையம் ஒடிசாவில் கஹிர் மத்தாவில் அமைந்துள்ளது. இந்த கஹிர் மத்தா அப்படின்ற இடத்துல ஒரு ரிவர் வந்து முடியும். அந்த ரிவருக்கு பேரு ருஷி குல்யா அப்படின்னு சொல்றோம். இந்த ருஷி குல்யான்றது ரிவருங்க, கஹிர் மத்தா அப்படின்றது பிளேஸ். ஒடிசாவில இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் என்ன பண்றோம், ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஆலிவ் ரெட்லி டர்ட்டில் சென்டர் பாதுகாப்பு மையம் அப்படின்றத வச்சிருக்காங்க. நாம் இப்போ தமிழ்நாட்டின் முதல் கடல் ஆமைகள் பாதுகாப்பு மையத்தை கிண்டியில் அமைக்கிறதுக்கு இப்பதான் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டு விட பண்ணியிருக்காரு. மேபி நமக்கு பின்னாடி இது நியூஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு, கொஸ்டினா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கணும். ஓகே தானே? போன நியூஸ் இந்த நியூஸ் ரெண்டுமே ஒரே கான்செப்ட்ல இருந்ததுனால நான் ரெண்டுத்தையுமே கிட்ட போட்டுட்டேன். அது பிப்ரவரி 2ஆம் நியூஸ், இது இன்னைக்கு பேப்பர்ல இருந்த நியூஸ். ரெண்டையுமே பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். இது நமக்கு எக்கனாமிக்ல என்விரான்மெண்ட் பார்ட்ல குரூப் 1 மெயின்ஸ் 2 மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்கலாம். குரூப் இங்க பிரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர்லயே குரூப் 4 வரைக்கும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. கடல் ஆமைகள் பாதுகாப்பு மையம் அப்படின்றத பத்தி கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, இங்க பொதுத்துறை வங்கிகளில் 49% அந்நிய நேரடி முதலீடு. அந்நிய நேரடி முதலீடுனா என்னங்க, எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியா நாட்டுக்குள்ள வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு போடுறதுதான் என்ன சொல்றோம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க இருக்கிற நிறுவனங்கள் மீதான முதலீடுகள்ல வெளிநாட்டு நிறுவனங்கள் எவ்வளவு வந்து பங்கு பெற முடியும். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தர் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து 100 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் இருக்கும். அவன் என்ன பண்ணலாம், அவனோட கம்பெனில 20 கோடி ரூபாய் முதலீடு பண்றதுக்கு வெளிநாட்டு நிறுவனத்தை அலோவ் பண்ணலாம். அதான் இங்க இருக்கு, அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இப்போது பொதுத்துறை வங்கிகளில் 20%, தனியார் வங்கிகளில் 74% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இருக்குங்களா. அப்ப நீங்க சொன்னது புரியுதா பாருங்க. என்னோட இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க. உங்க கம்பெனி வந்து ஒரு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு கம்பெனி. இப்ப வந்து உங்களோட பார்ட்னர் சேர்றேன் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, பார்ட்னர் சேர்றேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து உனக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், நீங்க 50 லட்ச ரூபாய் இருந்தாலும் இன்னொரு பிளான்ட் போடுறேன் பக்கத்துல, இமீடியட்டா உங்க கம்பெனியோட வேல்யூ 2 கோடி 3 கோடி ஆயிரும். அப்புறம் அது வந்து எனக்கு கொஞ்சம் மாதிரி லாபம் கொடுத்துக்கோ, லாபம் வருதுல ஷேர் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் 1 கோடி ரூபாய் கம்பெனி வச்சிருக்கும் போது 100 லட்சம், இன்னொருத்தர் 50 லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னா அப்ப கம்பெனில எவ்வளவு வேல்யூ அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு, கிட்டத்தட்ட பாதி 50% அமௌண்ட் வரைக்கும் என்ன பண்றாருங்க, கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்க வர்றாரு. அப்ப நான் என்ன பண்ணணும், இல்ல இவன் 50% கிட்ட உள்ள வந்துட்டாங்கன்னா நம்மள இவன் நாளைக்கு மிரட்டதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி என்ன பண்ணேன், நீ ஒரு 30 லட்ச ரூபாய் கூட வேணா பாத்துக்கலாம், நல்ல லாபம் வந்ததுன்னா அவனை கொடுக்கறத பத்தி பேசிக்கலாம். அப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இங்க இருக்கிற நிறுவனங்களை முதலீடு பண்ண முடியும். அதை நம்ம என்ன பண்றோம், சில துறைகள் வாரியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சில பகுதிகளை நீ இவ்வளவுதான் பண்ண முடியும், சில பகுதிகளை நீ இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு. இப்ப இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற ஐசிஐசிஐ பேங்க் ஒரு தனியார் பேங்க், அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் அந்நிய முதலீடு இருக்குமா, 74% இருக்கும். அவன் 100 ரூபாய் முதலே வச்சிருந்திருப்பான், 74 ரூபாய் வெளியில வந்து போட்டிருப்பான். ஓகே பரவாயில்ல, வா சேர்ந்து நடத்துவோம். புரியுதுங்களா? அப்போ ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல எவ்வளவுதான் இருக்கும், 20% தான் இருக்கும். இப்ப இது எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா, 49% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அனுமதி அப்படின்னு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, பரிசீலனையில் இருக்கிறாங்க. இன்னும் கொடுக்கல, கொடுக்குற பட்சத்துல அது நமக்கு என்ன இருக்கும், கொஸ்டினா இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் ஏன் சார் கொடுக்கணும் அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு ஜஸ்ட் இமேஜின், நீங்க மார்க்கெட்ல ஒரு கவர்மெண்ட் பேங்கோட சர்வீசஸ் ஆக்சஸ் பண்றதுக்கும் பிரைவேட் பேங்கோட சர்வீசஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறது நீங்க ஃபீல் பண்ணி. நீங்க ஒரு வங்கி கணக்கு தொடங்கணும்னா இன்னைக்கு பிரைவேட் பேங்க்குக்கே போக தேவையில்லை. ஓகேங்களா? அவன் ஏதாவது ஒரு ஆட் மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ல கொடுத்துருப்பான், பிளிப்கார்ட்ல அமேசான்ல எப்படி நீங்க வங்கி கணக்கு பத்தி கிரெடிட் கார்டை பத்தி எல்லாம் ஆட் வருது. சும்மா நீங்க கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பர் போட்டீங்கன்னா போதும், உங்களை போன் பண்ணி உயிரை வாங்கிடுவான், உங்களுக்கு அக்கௌண்ட் எப்போ ஓபன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி. அப்ப பிரைவேட் பேங்கிங் மார்க்கெட்டை எவ்வளவு ஈஸியா கன்சம்ஷன் பண்ண வைக்கிறான். அப்படி அவன் பண்ணும் போதே நம்ம இன்னும் கவர்மெண்ட் பேங்க்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான், பொறுமையா தான் ஓடிட்டு இருக்கான். இப்ப இதுக்குள்ளே அந்த முதலீடு இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம்னா இதனுடைய பிசினஸ் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கவர்மெண்ட் யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? அதை பாத்துக்கங்க. இது வந்து பரிசீலனை தான், ஆனா ஜஸ்ட் நீங்க கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். அப்ப பொதுத்துறை வங்கி நிறுவனங்களையும் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்ற பழைய ஃபேக்டர் நியூஸ்ல கொடுத்துட்டா
இது ஒரு ஃபேக்ட், கண்டிப்பா எங்கேயாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இங்க பொதுத்துறை வங்கிகள்ல ஏற்கனவே 49% உள்ளது, அதை 74% அதிகரிக்க அரசு திட்டமிடுகிறதா, 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏற்கனவே 20% தான் இருக்கு, 49 அதிகரிக்கலாம் அரசாங்கம் திட்டமிடுகிறது அப்படின்னு நீங்க பாக்கணும். அடுத்து தலாய் லாமாவுக்கு கிராமி விருது இந்த வாரத்தோட நியூஸ்ல ரொம்ப முக்கியமானது. கிராமி விருது அப்படின்றது இங்க பாருங்க, நான் அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் மியூசிக் இண்டஸ்ட்ரி எப்பல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க, 1959 கிட்டத்தட்ட 66 வருஷத்துக்கு மேல கொடுத்துட்டு இருக்காங்க. அது எந்த நிறுவனம் கொடுக்குறா அப்படின்னு பாருங்க, ரெக்கார்டிங் அகாடமி அப்படின்னு ஒருத்தன் கொடுக்குறான். கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்காவில இருந்து கொடுக்குறாங்க. அமெரிக்கா நாட்டுல வழங்கப்படுற அந்த ரெக்கார்டிங் அகாடமி அப்படின்ற அந்த நிறுவனத்தின் மூலமா 1959 இருந்து வழங்கப்படுகின்ற ஒரு முக்கியமான விருது. இசைத்துறையில நிறைய சாதனைகள் பண்றவங்களுக்காக கொடுக்கறது. இப்ப இந்த தலாய் லாமா அப்படின்றவரு என்ன பண்றாருங்க, ஒரு அவரோட ஆல்பம் நீங்க கொடுத்திருப்பாங்களே, டென்சிங் யாட்சோ தனது முதல் கிராமி விருதை வென்றார். ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் தி தலாய் லாமா, அவரது மெடிடேஷன்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு, அவரோட ஒரு மியூசிக்கல் ஆல்பத்துக்காக பாருங்க. இது மட்டும் தான் போதுன்னு நினைக்கிறேன். மெடிடேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆல்பம். தலாய் லாமா அப்படிங்கிறவர் ஒரு திபெத்தியன் புத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவோட இந்த ஜம்மு காஷ்மீர் இப்படி இருக்கு இல்லையா, இதுக்கு மேல இந்த பக்கம் ஃபுல்லா திபெத்தியன் பிளாட்டியூன்னு சொல்லுவோம், இமயமலையோட இந்த பக்கம் சரிவு. நீங்க இந்த ஹிமாலயாஸோட ரேஞ்சஸ் அப்படி நீங்க ஜியாகிரபி படிக்கும் போதே இப்படிதான் சார் இருக்கு ஹைட் அப்படின்லாம் படிச்சீங்கன்னா, இதுக்கு மேல அப்படியே ஒரு பீடபூமி, ஒரு என்ன சொல்றது பிளாட்டியூ, அப்படியே ஒரு சரிகளா இருக்கும். எந்த விதமான பெரிய மாற்றங்களும் இல்லாம இங்கிருந்து அப்படியே கீழே இறங்கி போற மாதிரி ஒரு பெரிய மேட்டு நிலம் இருக்கும். அதுதான் பீடபூமின்னு சொல்றான். அந்த திபெத்தியன் பீப்புள் எல்லாருமே திபெத்தியன் புத்திஸ்டம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல ஃபாலோ பண்றவங்க. இதை 1955, 60களில் சீனா ஆக்கிரமிச்சுக்கிறான் திபெத் ரீஜியனை. அப்படி ஆக்கிரமிக்கும் போது இந்த நிலப்பகுதியினுடைய தலைவர் தான் இந்த மத தலைவர் தலாய் லாமா தான் இருக்கார், அந்த மக்களுக்கான தலைவரா. இவர் என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி அவர் கொண்டு போக நினைக்கும் போது அவர் இந்தியாவில தஞ்சம் புகுறாரு. தலாய் லாமாவுக்கு இந்தியா தஞ்சம் கொடுத்த காரணத்துக்காக தான் சைனா நம்ம மேல போர் தொடுத்திருக்கோம். 62 போர், இந்தியா தோற்ற போர், சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா தோல்வடைந்த போர் அப்படின்னா சைனாவோட நடந்த போர். 1962 போர் நம்ம போர் நடந்ததுக்கு காரணம் யாரு, தலாய் லாமா இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்ததுனால. இன்னும் நம்ம ஊர்ல இமாச்சல பிரதேசத்துல தான் தலாய் லாமா இருக்காரு. அவருக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்காங்க, இப்ப இந்த வருஷம் ஒரு கிராமி விருது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தலாய் லாமாவை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவர் திபெத்தியன் புத்த மதம் அப்படின்றத ஒண்ணு ஃபாலோ பண்ணுவாங்க. அவருடைய அந்த மத குருவா யாருங்க, தலாய் லாமான்றவர் தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்த தலாய் லாமா யாரு அப்படின்றத நான் சீக்கிரம் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி நம்ம நீங்க இருந்தாலும் பாத்துக்கணும். அவங்கதான் அந்த ஒட்டுமொத்த மத குரு தான் அந்த நாட்டோட நிலப்பகுதியோட தலைவராகவே இருந்தாங்க. இன்னைக்கான அந்த நிலப்பகுதியை சீனா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பாத்துக்கோங்க. மெடிடேஷன்ஸ் தி ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் அப்படிங்கிற அந்த ஆல்பம், அதை பார்த்துட்டு. ஓகே, ஹலோ சார். தலாய் லாமா அப்படின்றது அந்த ஹெட்டோட போஸ்டா சார், இல்ல அவரோட நேம்? ஆமாங்க, ஆமா ஆமா. தேங்க்யூ சார். ஓகேங்க. இங்க பாருங்க, என் கனவு என் எதிர்காலம் திட்டம் அப்படின்னு ஒண்ணு முதலமைச்சர் நாளை தொடங்குறாரு. பிப்ரவரி 3ஆம் தேதி பேப்பர்ல இருந்து இருக்கு. 4ஆம் தேதி அவர் தொடங்கி வைக்கிறாரு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில இருந்து அதை தொடங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னாங்க, நம்ம அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் தன்னுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி, எனக்கு என்ன கனவு இருக்கு, இதுக்கு என்ன திட்டங்கள் தீட்டினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அரசாங்கம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் அடிக்கடி சொல்றதுதான், எல்லா வாரமும் சொல்லிட்டு இருக்கேன். அரசாங்கம் கிட்டத்தட்ட இப்ப எலெக்ஷனை இன்னும் 1 மாசத்துல பேஸ் பண்ண போறாங்க. மார்ச் இந்நேரம்னா அடுத்த மாசம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு கூட வாய்ப்பு இருக்கு, மேக்சிமம் தெரியல. அப்போ இந்த நேரங்கள்ல அரசாங்கம் அறிவிக்கிற திட்டங்களை நம்ம கவனிச்சு மட்டும் வச்சுக்கணும். ஃபுல்லா நம்ம படிக்கணுமா, இது அப்படியே நம்ம ஃபாலோ ஆகணுமா அப்படின்றத எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஆஃப்டர் ரிசல்ட். அப்ப அது வரைக்கும் ஆனா நம்ம கவனிச்சு வச்சுக்கணும். என்ன நமக்கு இருந்து கனவுகளை கேட்கிறாங்க, அதற்கேற்ற மாதிரி திட்டங்கள் வகுக்கிறதுக்கு அரசாங்கம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். அடுத்து இந்தியா அமெரிக்கா, இது இந்த வாரத்தோட ரொம்ப முக்கியமான ஹாட் டாபிக். இதுல தொடர்ச்சியா தான் நிறைய விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றது இன்னும் சைன் ஆகல, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. சைன் ஆகிற பட்சத்துல லாஸ்ட் இயர்ல மட்டும் இந்தியா 6 நாடுகள், சமீபத்துல இப்போ இந்த லாஸ்ட் இயர்ல மட்டும் 6 நாடுகளோட வர்த்தக ஒப்பந்தத்தை பயணிக்க பண்ணிருக்காங்க. லிஸ்ட் வேணா நீங்க சும்மா செக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. 6 நாடும் என்னன்னு கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா நிறைய நாடுகளோட வர்த்தக ஒப்பந்தம் நடந்துகிட்டே இருக்கு. போன வாரம் நம்ம சொன்ன மாதிரி யூரோப்பியன் யூனியனோட நம்ம முடிச்சிருக்கோம். 27 நாடுகள் அதுக்குள்ள இருக்கலாம். அப்ப நாடுகளா கனெக்ட் பண்ணும்போது இன்னும் கூடுதலா வந்துடும், யூரோப்பியன் யூனியன் எல்லாம் சேர்த்து அப்படி கனெக்ட் பண்ணோம்னா. அப்ப இப்ப என்ன பண்றாங்க, அமெரிக்காவோட ஒரு ரொம்ப நீண்ட நாளா இழுபறி நடந்துகிட்டே இருந்துச்சு. அதை என்ன பண்றாருங்க அமெரிக்க அதிபர், இப்பவும் இந்திய தரப்புல ஓகே வாழ்த்துகள் அப்படின்னு பிரதமர் ட்வீட் போட்டிருக்காரு. ஆனா அவங்க தரப்புல, அமெரிக்க அதிபர் தரப்புல
நமக்கு வந்து 25+25 அப்படின்னு நமக்கு வந்து ஒரு டாக்ஸேஷன் போட்டிருந்தாங்க. நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். 50% வரி விதிப்பு. 25% ஃபைன் ஆகும் இந்த ஃபைன் அமௌண்ட். இந்த 25% எக்ஸ்ட்ரா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபைன் 25% கேன்சல் பண்ணிட்டு இந்த 25% 18% டாக்ஸா மாத்துறேன் அப்படின்னு ட்ரம்ப் ஒரே நைட்ல அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? அப்போ இது நம்ம வந்து நெகோசியேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு, இன்னும் பேச்சுவார்த்தை. அதுல வேளாண்மை துறை, பால்வளத்துறை எல்லாம் இதுன்னா இந்திய உற்பத்தியாளர்களை பாதிக்காத வண்ணம் நாங்க இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுவோம் அப்படின்னு இந்தியா என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங்கா நிக்கிறதா அமெரிக்க அதிபர் குற்றம் சாட்டுறது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இதுல என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறதோ இல்ல ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதோ இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஆனா இஷ்யூஸ் கவனிச்சுக்குவாங்க. குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறதா இருந்தா இன்டர்நேஷனல் நியூஸ்லயோ எக்கனாமிக்கல் நியூஸ்லயோ எவ்வாறு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்தியாவோட யூஎஸோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது அப்படின்னு கேட்டாங்க. நம்ம எழுதுறதுக்கு இது வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். சோ நியூஸ் இது தொடர்பா என்னென்ன வருதோ அதை கவனிச்சுக்கிட்டே இருங்க. இப்ப கூட அவர் வச்சிருக்க முக்கியமான கண்டிஷன், ரஷ்யா கிட்ட நம்ம வாங்கிட்டு இருக்க பிரெட் குரூட் ஆயில வெனிசுலா கிட்ட இருந்து வாங்குவார் இனிமே பிரதமர் மோடி அப்படின்னா ட்ரம்ப் தன்னிச்சு அறிவிச்சிருக்கிறார். இங்க இந்தியா வந்து ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்காம நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா நமக்கு பெரிய விலையேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 4 வருஷமா இந்தியாவில சொல்றாங்க 1200வது நாள் நெருங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. 1200வது நாளா இந்தியாவில பெட்ரோலோட விட 101 ரூபாயே இருக்கு, 100 ரூபாயில மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஒருவேளை ரஷ்யாவோட பெட்ரோல் நமக்கு இப்போ சப்ளை நிறுத்துற மாதிரி இருந்தா இந்த விலையேற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இப்ப ஜஸ்ட் நீங்க எக்கனாமி படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 4% இன்ஃபிளேஷன்ன்றது மினிமம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கும் அந்த பொருளோட விலை 5% கூடுது அப்படின்னா அது நார்மல்னு சொல்லுவோம். போன வருஷம் 100 ரூபாய் வித்த பொருள் இந்த வருஷம் 105 ரூபாய் வித்தா கரெக்ட். 110 ரூபாய்க்கு மேல விற்கிறாங்கன்னா அவன் அநியாயமா ஏதோ இன்ஃபிளேஷனோ இல்ல நாட்டு பிரச்சனையும் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ 100 ரூபாய் வித்த பெட்ரோல் 4% ஒரு 16 ரூபாய் வருஷம் ஏறி இருந்தா பரவாயில்ல. ஒரே நாள்ல 16 ரூபாய் எத்தனை எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். அந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் ரஷ்யாவோட பெட்ரோல நம்ம நிறுத்தப்படுறீங்களா அப்படின்னு. இங்க நிறைய என்னங்க சிக்கல்கள் இருக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுட்டே வரணும். இது அப்சர்விங் நியூஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 1 மெயின்ஸ் படிப்பவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கவனிச்சுட்டே வாங்க, பாத்துக்கலாம். அடுத்து மொழிப்போர் தியாகங்கள் ஒரு ஆவண நூலை அமைச்சர் வெளியிடுறாரு. அந்த துறையினுடைய அமைச்சரா அவர் இருக்கார். அப்ப அந்த எண்ம சேவைகள் துறை அமைச்சர் இங்க இருக்கு இல்லைங்களா, ஆவண நூல், சிறப்பு இணைய பக்கம் ஆகியவற்றை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் எண்ம சேவைகளுக்கான துறை அமைச்சர் அப்படின்னு பாத்துக்கங்க. அதுல இந்த 1965-66 தமிழ்நாட்டுல நடைபெற்ற மொழிப்போர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மொழிப்போர் குறித்த சில முக்கியமான தகவல்களை வச்சு ஒரு புக்கை வெளியிடுறாங்க. தமிழ் இணைய கல்விக் கழகம் சார்பில் உயிர் நிகர் தமிழ் ஆவணத்தை வெளியிட்ட துறையின் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உடன் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் ஆர் பாலகிருஷ்ணன். ஆர் பாலகிருஷ்ணன் யாரு அப்படின்றத ஒரு முறை பார்த்துக்கணும். ஆர் பாலகிருஷ்ணன் IAS. அவர் வந்து நிறைய தமிழ்நாட்டினுடைய சான்றுகள், வரலாற்று ஆய்வுகள்லாம் புத்தகங்களா வெளியிட்டவர். இந்தியாவின் வரலாற்று தென்னிந்தியாவில இருந்து எழுதுவோம் அதாவது அப்படின்ற மாதிரி ஒரு புக் வெளியிட்டு இருப்பாரு. அப்புறம் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு இணையான நாகரிகம் கீழடி நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் இரும்பு காலத்தை இங்கிருந்து தொடங்குவோம், தமிழகத்திலிருந்து தொடங்குவோம் அப்படின்னு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் பாலகிருஷ்ணன் IAS ரொம்ப முக்கியமான பங்களிப்புகள். அவங்க தரப்புல இருந்து இப்ப என்ன பண்றாங்க, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவர் இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காரு. புக்கு பேர் என்ன பண்ண, உயிர் நிகழ் தமிழ் ஆவணம், உயிர் நிகர் தமிழ் ஆவணம் அப்படின்னு வெளியிடுறாங்க. மொழி போராட்டத்தினுடைய வரலாற்றையும் மொழிப்போர் தியாகங்களையும் அறிந்து கொள்ள இது வந்து உதவும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை பாத்துக்குங்க. இதுவும் கிட்டத்தட்ட நான் சொன்ன அதே டாபிக் கான்செப்ட் தான். கவர்மெண்ட் எப்படி ஃப்ளோ ஆக போகுது எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் அப்படின்றத பொறுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு இது அன்னைக்கு தேவைப்படாம போகலாம், அந்த கவர்மெண்ட் இதை கண்டுக்காம கூட போகலாம். இந்த புக்கை அவங்க எடுத்து கூட பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அப்படின்னு வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சார், இந்த ஆவண நூல் வந்து பர்டிகுலரா ஒரு பர்சன் அப்படி எழுத மாட்டாங்களா சார்? இல்லங்க, அது மொத்தமா அதனோட மொத்த ஈவென்ட்டையுமே கொடுத்தது. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. இப்ப தாட்கோ பாருங்க. தாட்கோ அப்படின்றதுல இங்க சிறப்பு கடன் பெற விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? கடன் பெற விண்ணப்பிக்கலாம் தான் நியூஸ். அப்ப கடன் பெற விண்ணப்பிக்கலாமா, டேட் எவ்வளவு கொடுத்தாங்க அதெல்லாம் கேட்க போறது இல்ல. நான் இந்த ஆர்கனைசேஷன் பத்தி மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம், தாட்கோன்னு சொல்றோம். இதை தமிழ் இங்கிலீஷ்ல எழுதும் போதுதான் இப்படி சொல்லுவாங்க, தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இதான் என்னங்க, தாட்கோ அப்படின்னு சொல்றோம். சாரி, ஹவுசிங் இங்க வரணும், டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இங்க விட்டுருங்க. தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் டெவலப்மெண்ட்
கார்பரேஷன், தாட்கோ. TAH வரணும், THA அப்படின்னு வரக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஆர்கனைசேஷன் எப்ப தொடங்குறாங்க, இதுதான் கொஸ்டினா இருக்கலாம்னு நான் நினைச்சேன். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா நான் என்ன சொல்றேன் எப்படின்னு கொண்டு போறேன். 1974 முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இதை தொடங்குறாரு. ஓகேங்களா? 1974 2024 இதை நான் கொஞ்சம் அதிகமா எல்லா பேட்ச்லயுமே கொஞ்சம் அழுத்தி சொன்னேன், இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி. பெருசா இங்க ரெஃப்ளெக்ட் ஆன மாதிரி தெரியல. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல சில மெயின்ஸ்ல கொஞ்சம் ஸ்கீம்ஸ் வைஸ் கேட்டு விட்டாங்க. என்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு? 2024 அதோட எத்தனாவது வருஷம்? கோல்டன் ஜூப்ளி இயர், 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண வருஷம். அது முதலமைச்சர் தலைமையில ஒரு பெரிய விழா எடுத்தாங்க, தாட்கோவின் 50ஆம் ஆண்டு விழா, பொன் விழா அப்படின்லாம் சொல்லி எடுத்தாங்க. அதனால அதை நான் கொஞ்சம் அதிகம் படிச்சு இப்பயும் அது படிக்கணும். என்ன விஷயம் சார்? தாட்கோவோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அன்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சது, ஆதி திராவிட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நல்ல வீடு கட்டி கொடுக்கணும். பேர்ல இருக்கு பாருங்க, ஆதி திராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் தான் தாட்கோவில் போட்டிருக்கோம். கார்பரேஷன் ஹவுசிங் டெவலப்மெண்ட் தான் இங்க போட்டிருக்கோம். அப்ப ஆரம்ப காலங்களில் நல்ல வீடு கட்டி கொடுக்கணும் பட்டியலின மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் கொஞ்சம் கொஞ்சமா 10-20 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு பிசினஸ் தொடங்க நம்ம சப்போர்ட் பண்ணலாம். தையல் மிஷின் கொடுக்கலாம், சின்ன சின்ன பெட்டிக்கடை போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அவங்கள தொழில் முனைவோர மாத்துறதுக்கு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமீப காலங்கள்ல நான் முதல்வன் திட்டத்திலேயே ஒரு பகுதி பட்டியலின மாணவர்கள் மற்றும் பழங்குடியின மாணவர்களுடைய திறன் மேம்பாடு, வேலை வாய்ப்பு, தொழில் முனைவோர், இதை எல்லாத்தையும் தாட்கோ மூலமா பண்றாங்க. பட்டியலின மாணவர்கள், பழங்குடியின மாணவர்கள் தாட்கோவுக்கு அப்ளிகேஷன் பண்ணலாம். நீங்க இப்ப டிஎன்பிசி படிக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. குரூப் 1 மெயின்ஸ் எழுதினாங்கல்ல டிசம்பர் மாசம் 1, 2, 3ஆம் தேதியில குரூப் 1 மெயின்ஸ் எழுதினாங்க லாஸ்ட் இயர் 25 அட்டம்ப்டுக்கு. அந்த மெயின்ஸ் எழுதின கேண்டிடேட்ல இருந்த SC/ST கேண்டிடேட்ஸுக்கு அவங்களுடைய ஃபேமிலி வருமான நிலை இதெல்லாம் பார்த்து அத்தனை பேருக்கும் நீங்க எந்த அகாடமியில வேணா சேர்ந்துக்கோங்க, மெயின்ஸ் படிங்க, அந்த அகாடமிக்கான ஃபீஸை நாங்க கொடுத்துறோம்னு நம்ம அகாடமில இருந்து 200 பேர் படிச்சிருக்காங்க தாட்கோ குரூப் 1 மெயின்ஸ். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்ப தாட்கோ பட்டியலின மாணவர்கள், பழங்குடியின மாணவர்கள் எங்கெல்லாம் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அது எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்க, வந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்ப அதான் இங்க நமக்கு இங்க நியூஸ் ஆகுது. விண்ணப்பிக்கலாம்ன்றது நமக்கு நியூஸ் கிடையாது, நியூஸ் அவங்க விளம்பரத்துக்காக கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். அப்ப தாட்கோ என்ன பண்றாங்க அப்படின்றத இங்க நீங்க பாத்துக்கணும். 7.5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது, 2700 ஆண்கள் மகளிர் ஏன்னா இவ்வளவு பேர் வந்து பயன்பெற்றாங்க. கடந்த 4 ஆண்டுகளில் 4 சக்கர வாகனம் கொடுத்துருக்கோம், தொழில் செய்ய இவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். அப்படியே ஒரு முறை படிச்சு பார்த்தீங்கன்னா இதுல இந்த திட்டத்தோட சேர்ந்து யார் இணைஞ்சு செயல்படுறா? பிரதமரின் ஆதி திராவிடர் முன்னேற்ற திட்டத்தின் பிரதான் மந்திரி ஆதி திராவிடர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல 66.37 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மத்திய அரசினுடைய மானியங்களுடன் இது கடன் விடுவிக்கப்பட்டுள்ளது. சுய தொழில் செய்து வருகின்றனர், பழங்குடியின சமூக மக்களின் வாழ்வாதாரத்தையும் தொழில் வளர்ச்சியும் மேம்படுத்துதல் அப்படின்னு உள்ள ஃபுல்லா இதுதான் பேசியிருக்காங்க. ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா தாட்கோ பத்தி நல்லா பாத்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிற இடம் இங்க தொடங்கப்பட்ட வருஷம் பாத்துக்கோங்க. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தொடங்கியிருப்பாரு, அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட். அடுத்து மணிப்பூர் முதல்வர், இது நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். நம்ம 356 அப்படின்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? இந்த நியூஸ்ல அந்த முதலமைச்சர் பேர் கேட்பாங்க, நமக்கு தெரியாது. யும்நாம் கெம்சந்த், ஓகே, ப்ராமினன்ட் பர்சன் அப்படின்ற பாட்டுல ஒரு லைன் வேணா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. யார் இந்த மாநிலத்தின் புதிய முதல்வர் அப்படின்னு நம்ம கம்பல்சரி பாத்துக்கலாம். ஆனா அதோட இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது நீங்க சப்ஜெக்ட்ல படிச்சுக்கணும். கான்ஸ்டிடியூஷன்ல எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் எங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க? 352, 356, 360 அப்படின்னு சொல்றோமா? அப்ப 356, 352 என்னங்க? நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை பிரகடனம். போர் காலங்கள்ல போடுறது, சில நேரங்கள்ல தற்செயலாகவும் நிறைய நேரம், அதான் இன்னைக்கு வரைக்கும் இந்திரா காந்தி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுற 352 பிரகடனம் 1976 அவசர நிலை பிரகடனத்தின் மூலமாக உரிமைகளை கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னு பேசுறோம் இல்லைங்களா? கான்ஸ்டிடியூஷன் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து 356 அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இதை இந்த பேரா 365 அப்படின்னு இன்னொரு பாயிண்டோட படிப்போம். 356 அப்படின்றத நம்ம என்ன படிப்போம்னா, சிம்பிளா படிக்கும்போது கவர்னர் ரூல் அப்படின்னு படிப்போம். ஆனா அது ஒரிஜினலா யாரோட ரூல்? பிரசிடென்ட் ரூல். அங்கதானே சொல்லியிருக்காங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஆனா குடியரசுத் தலைவர் அங்கிருந்து யார் மூலமா வேலையை நடத்திப்பாரு? கவர்னர் மூலமா நடத்திப்பாரு. அதனால அதை என்ன சொல்லிடுறோம்? பிரசிடென்ட் ரூல கவர்னர் ரூல்னு சொல்லிடுறோம். இப்ப இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அப்படின்னு சொல்ற சீஃப் மினிஸ்டர் பிளஸ் அவங்களோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றது செயல்பாட்டுல இருக்குமா? இருக்காது. இப்ப அதனாலதான் குடியரசுத் தலைவர் ஆட்சி முடிஞ்சதும் புது அரசு பொறுப்பேற்கிறாங்க. இப்ப அடுத்த கொஸ்டின் கான்செப்டா போயிருவோம். இப்ப இங்க அமைச்சரவைகள் இல்ல, முதலமைச்சர்கள் இல்ல, இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இருப்பாங்கல்ல, தமிழ்நாட்டுல ஒரு 234 எம்எல்ஏக்கள் இருப்பாங்கல்ல, அந்த 234 பேரோட எம்எல்ஏ பதவி கேன்சல் ஆயிடுமா? குடியரசுத் தலைவர் ஆட்சி போட்டா கேன்சல் ஆகாது.
குடியரசுத் தலைவர் இந்த சட்டப்பேரவை கவர்னர் மூலமா, கவர்னர் தான் டிசால்வ் பண்ணுவார். கவர்னர் கேன் டிசால்வ் த ஹவுஸ். ஆனா அது எங்க இருந்து ஆர்டரா வரணும்? குடியரசுத் தலைவர் கிட்ட இருந்து ஆர்டரா வரணும். ஒருவேளை இந்த அவைய கலைச்சிருங்க, தேர்தலே புதுசா வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் என்ன ஆகும்? இந்த எம்எல்ஏ பதவிகள் காலியாகும். அதர்வைஸ் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி, இங்க எலெக்ஷன் 2023 நடந்துன்னு வச்சுக்கோங்களேன் மணிப்பூர்ல. அப்ப எது வரைக்கும் பதவி காலம் இருக்கு? 2028 வரைக்கும் அவர் எம்எல்ஏவா இருக்கலாமா அங்க இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள்? இங்க 2025 குடியரசுத் தலைவர் ஆட்சி போட்டாங்க. இப்ப 26 அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த ஒரு வருஷம் கேப்ல அங்க என்ன எம்எல்ஏக்கெல்லாம் எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டோமா? கிடையாதுல்ல. இப்போ ஒருத்தர் முதலமைச்சர் பொறுப்பேற்றுக்கிட்டாருல, எங்க இருந்து வந்தாரு அவர் எம்எல்ஏவா? இருக்காரு. 23 இருந்து 28 வரைக்கும் அவருக்கு பதவி இருக்கு. அந்த ஹவுஸ் டிசால்வ் ஆகிற வரைக்கும் இங்க இருக்கிற அசம்பிளி சட்டப்பேரவை அப்படிங்கிறத கலைக்கிற பட்சத்துலதான் அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் என்ன ஆவாங்க? பதவி நீக்கம் பெறுவாங்க. அதர்வைஸ் இங்க இருக்கிற அமைச்சரவை மட்டும்தான் கலைக்கப்பட்டிருக்கும், இல்லைன்னா கோல்ட்ல வைக்கப்பட்டிருக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்காலம் முடிகிற வரைக்கும். கான்செப்ட் புரியுதாங்க? இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு கான்செப்டுவல் கொஸ்டின் தான் நான் எதிர்பார்க்கிறேன். 356 பிரகடனப்படுத்திய பிறகு மாநிலத்தில் அமைச்சரவை கலைக்கப்படும், கூற்று சரி. சட்டப்பேரவையே கலைக்கப்படும், டவுட் தான். ஒருவேளை இந்த 2028 ஏப்ரல்ல நமக்கு என்ன பண்ணணும்? எலெக்ஷன் வரப்போகுது. 2028 மார்ச்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி போட்டா கலைச்சிருக்கலாம். ஆனா அந்த டெலிவர் முடியாத பட்சத்துல என்ன பண்ண முடியாதுங்க? கலைக்க முடியாது. சூழல் ஏற்படும் பட்சத்துல இப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கு பிறகும் யாருமே முதலமைச்சரா பொறுப்பேற்கல, எவனுக்குமே மெஜாரிட்டி இல்ல, எல்லாருமே கொஞ்சம் பிச்சு பகையை கிடைக்கலாம், எவனுக்குள்ளேயும் ஒற்றுமை இல்லை அப்படிங்கும் போது அப்போ மறுபடியும் சபையை கலைப்பதற்கு என்ன பண்ணலாம்? ஆளுநர் உத்தரவு பிறப்பிக்கலாம். கான்செப்டுவல் கொஸ்டின் இருக்கு கண்டிப்பா. புரிஞ்சுது நான் சொன்னது எல்லாருக்கும்? அப்ப இந்த 356 குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றத இங்க இருந்து கேட்க மாட்டாங்க. எந்த மாநிலத்தில் நிறுவப்பட்டது, எந்த மாநிலத்தில் ரத்து செய்யப்பட்டது, மாநில முதலமைச்சர் பேர் என்னன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. பாலிட்டியில எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்ல தான் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 356 நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு அது நீக்கப்பட்ட பிறகு எவ்வளவு காலம் இருக்கும்? இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிஃபரன்ஸ் புக்ல. எவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை? 6 மாதத்துக்கு ஒரு முறை அதை நீட்டிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் சிம்பிள் மெஜாரிட்டி பெற்றுதான் நடைமுறைப்படுத்த முடியும். அமைச்சரவையின் எழுத்துப்பூர்வமா கொடுத்து பார்லிமெண்ட்ல அப்ரூவல் வாங்கணும். பிரசிடென்ட் தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும், திரும்ப பெற முடியும். இப்படி கண்டிஷன்ஸ் இருக்கு. உங்க புக்ல எடுத்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் படிக்கும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா அதுதான் நம்ம கொஸ்டினா இருக்கும். இப்ப இதை படிக்கும் போது என்ன பண்றீங்க? எனக்கு அடுத்த கிளாஸ்ல 356க்கும் 365க்குமான வித்தியாசம் சொல்றேன். சரிங்களா? எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இந்த 3 தான் படிப்போம். இது பினான்சியல் எமர்ஜென்சி சொல்லுவோம், நிதி அவசர நிலை பிரகடனம். இந்த 360 எப்பயாவது நம்ம நடைமுறைப்படுத்திருக்கோம் நாட்டுல? இது வரைக்கும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 360 இம்ப்ளிமெண்ட் பண்ணதே கிடையாது. ஓகேங்களா? இந்த 352 போட்டிருக்கோம், இந்த 356 நம்ம நடைமுறை போட்டிருக்கோம். இந்த 356 நடைமுறைப்படுத்துறது எப்ப நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு? சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்டத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கலைச்சிட்டு இருப்பான். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட அரசு 2 முறை கலைக்கப்பட்டிருக்கு. 76 ஒரு முறை, 89 ஒரு முறை. எம்ஜிஆரோட அரசு 2 முறை கலைக்கப்பட்டிருக்கு. 80 ஒரு முறை, 84 ஒரு முறை. இல்லைன்னா 77 தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஜிஆர் அரசு 82 வரைக்கும் இருந்திருக்கணும். 80 கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 80 இருந்து 85 வரைக்கும் இருக்கணும். 84 கலைக்கப்பட்டு மீண்டும் எலெக்ஷன் நிற்கிறார். 84 to 87 3 டேர்ம் படிப்பீங்க உங்க டெவலப்மெண்ட். அப்போ எம்ஜிஆரோட அரசு 2 முறை கலைக்கப்பட்டிருக்கு, கருணாநிதி அவருடைய அரசு 2 முறை கலைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் இஷ்டத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிட்டே இருக்கானே, இதுக்கு ஒரு விடிவே இல்லையா? எங்களுக்கு இப்படிதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை போட்டு டார்ச்சர் பண்ணுவானா அப்படின்னு வரும்போது 1994 எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு. இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு பிறகு 356 நடைமுறை ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறா. இட் சுட் பி ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா? அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்ததுக்கு பிறகு இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டான்? 94க்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை குறைச்சிக்கிட்டான். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் 356 யூஸ் பண்ணி கலைக்கிறது கிடையாது. இப்ப பாருங்க, மணிப்பூர்ல 356 போட்டிருந்தாங்க. அதுக்கான ரீசன் இருந்துச்சு. என்ன மணிப்பூர்ல பிரச்சனை இருந்துச்சு? குக்கி மைதாகின்னு 2 டிரைபல் குரூப் அடிச்சுக்கிட்டு அவனுக்குள்ளேயே இன்னைக்கு கலவரம் நடக்குதுங்க. அவர் முதலமைச்சரா பொறுத்து 4 நாளாவே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. கலவரம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப அந்த கலவரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரணும்னு என்ன பண்ணாங்க? அதை கொண்டு வந்தாங்க. அப்ப அது கோர்ட்ல என்னாச்சு? செல்லுபடியாச்சு. சூழல் இப்படி இருந்துச்சுன்னா நாங்க போட்டோம். அதுவே நீங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைக்கணும், அவனை பழிவாங்கணும்னு பண்ணீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவான்? வந்து இதை சரி பண்ணி கொடுப்பான். அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள கொடுக்கறது. அப்ப எந்த கேஸ் மூலமா 356 இம்ப்ளிமெண்டேஷன் should be judicial review அப்படின்னு இப்ப தீர்ப்பு கொடுக்குறாங்க 1994
எஸ்ஆர் உண்மை கேஸ் அப்படின்னு சொல்லி அதையும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ்குள்ள இருந்து நீங்க எவ்வளவு குவாலிட்டி கண்டென்ட்டை கனெக்ட் பண்ணணும்னு பாருங்க. ஓகேங்களா? எவ்வளவு விஷயம். அடுத்து புற்றுநோய் மரபணு தரவுத்தளம் சென்னை ஐஐடி வெளியிடாங்க. சயின்ஸ் அண்ட் டெக் உங்களோட சிலபஸ்ல லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற பார்ட்ல பாருங்க. ஓகே, இதுல பாருங்க, ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி உலக புற்றுநோய் வேர்ல்டு கேன்சர் டே அப்படின்றத February 4 வேர்ல்டு கேன்சர் டே அப்படின்னு ஒண்ணு செலிப்ரேட் பண்றாங்க. அந்த டே இந்த வருஷத்துக்கான தீம் என்னங்க? யுனைடெட் டு யூனிட்டி. சரிங்களா? யுனைடெட் டு யூனிட்டி. என்ன ஒற்றுமையா இருந்து என்ன பண்றோமா அந்த புற்றுநோயை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீம் வச்சிருப்பாங்க. இந்த தீமும் முக்கியம், இந்த டேவும் முக்கியம், அது பாத்துக்கோங்க. அந்த நாள் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு டேட்டா பேஸ் தரவுத்தளம்னா தானுங்க மரபணு தரவுத்தளம், புற்றுநோய் மரபணு தரவுத்தளம் அப்படின்னு ஒண்ணு நம்ம வெளியிட்டு இருக்கோம். அதை யார் வெளியிட்டு இருக்கிறா? இதுதான் கொஸ்டினா இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்துறாங்க, எந்த நிறுவனம் பண்ணாங்க? சென்னை ஐஐடி பண்ணியிருக்கிறாங்க. புற்றுநோய்க்கான இந்த கேன்சர் டிஎன்ஏ டேட்டாபேஸ், டிஎன்ஏ டேட்டாபேஸ், கேன்சர் ஜெனட்டிக்கல் டேட்டாபேஸ் சொன்னாலும் சரி, மரபணு தரவுத்தளம் அப்படின்றது எப்படி வேணாலும் எழுதிக்கு. கேன்சர் ஜெனட்டிக்கல் டேட்டாபேஸ். இப்ப இதுல இருக்கிற சில பாயிண்ட் பாருங்க. இந்தியாவில் வருடம் தோறும் புற்றுநோய் பாதிப்பு எத்தனை சதவீதம் அதிகரிச்சுட்டு இருக்குன்னு பாருங்க. 8% அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2020 இங்க பாரத் புற்றுநோய் மரபணு திட்டம், பாரத் கேன்சர் ஜீனோம் ப்ரோக்ராம், பாரத் கேன்சர் ஜீனோம் ப்ரோக்ராம் 2020 அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதை வந்து டாக்டர்ஸ் ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்காக BCGA IITM IIT மெட்ராஸ் இந்த லெட்டர்ஸ் இது மட்டும் பாருங்க, AC.in அப்படின்ற ஒரு இணையதளத்துல வெளியிட்டிருக்காங்க. இப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்களேன். இதுல முழு மரபணு வரிசைப்படுத்துதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பத்தி பேசியிருக்காங்க. மரபணு வரிசைப்படுத்துதல் அப்படின்னா என்னங்க? ஜீனோம் சீக்வன்சிங், ஜீன் சீக்வன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஜீன் சீக்வன்ஸ் பண்றது? சீக்வன்ஸ் அப்படின்னா மரபணு அப்படின்றது நீங்க இந்த டிஎன்ஏ அமைப்பு படிச்சிருப்பீங்க, இப்படி இப்படி பிணைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? இப்ப இதுக்குள்ளதான் இந்த குரோமோசோம்களுடைய கவுண்ட் எல்லாம் வச்சு அதனுடைய தன்மைகள் தான் விவரிக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களோட ஒரு புரிதலுக்காக இதை சொல்றேன். ஒரு 23 பேர் குரோமோசோம் இருக்கா? 46 குரோமோசோம்ஸ் இன் ஹியூமன். அது 23 பேரா இருக்கா? இந்த 23 பேரும் ஒவ்வொரு பேரும் ஏதோ ஒரு மனித குணத்தை பேரண்ட் கிட்ட இருந்து குழந்தைக்கு கடத்தி விடும். அப்படித்தான் ஒட்டுமொத்த மனித இனத்துக்கான தன்மைகளும் அந்த 23 பேரும் தனக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கு. காப்பி தான், பேரண்டோட காப்பி தான் இந்த குரோமோசோம்ஸ். அம்மா கிட்ட இருந்தோ அப்பா கிட்ட இருந்தோ எல்லா குணநலன்களையும், அவங்க அப்பா மாதிரியே மூக்கு நீளமா இருக்கு, அவங்க அம்மா மாதிரியே கோவக்காரன், எவ்வளவு குணங்களை பத்தி பேசணும் இல்லைங்களா? அப்ப இதுக்குள்ளதான் ஏதோ ஒரு ஜீன்ல உங்க அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சா, உங்க அப்பாவுக்கு பிபி இருந்துச்சா, உங்க ஃபேமிலியில யாருக்காவது பிபி இருந்துச்சா, சுகர் இருந்துச்சா கேக்குறாங்கல்ல. அப்ப நோய்களையும் இதுதானே கடத்தி விடுது அடுத்த பரம்பரைக்கு. அப்ப இந்த புற்றுநோய் மரபணுக்களை எடுத்து மனிதனுடைய உடல்ல இருந்து புற்றுநோய் பரவ பகுதிகள்ல இருந்து அந்த மரபணு வரிசைப்படுத்துதல் அப்படின்றத எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்த வர தலைமுறையினருக்கு புற்றுநோய் வர்றது முன்கூட்டி கணிக்கிறதுக்கும் அல்லது மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வேலையை பண்றாங்க. புரியுதுங்களா? இதுக்கான நோக்கம் இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க அதை கொஞ்சம் பாத்துக்கணும், ரொம்ப முக்கியமானது. மெயின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட், அதோட ஒரு பகுதி தான் இந்த பாரத் ஜீனோம் ப்ரோக்ராம், பாரத் கேன்சர் ஜீனோம் ப்ரோக்ராம் 2020. இந்த வரிசைப்படுத்துதல் அப்படின்றது நமக்கு பின்னாடி வரப்போற நோய்கள் இல்லது அதனுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிறது, நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறது, இந்த போர்காஸ்டிங் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிக்கிறது, இதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்க இந்த ஜீனோம் சீக்வன்சிங் இதான் இங்க நடந்துச்சு. முழு மரபணு வரிசை முறைப்படுத்தும் பணி நிறைவு செய்யப்பட்டுள்ளது. சீக்வன்சிங் ஒர்க் என்ன பண்ணிட்டாங்களாம், கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல்லா இதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கீங்க. வேர்ல்டு கேன்சர் டே, யுனைடெட் பை யூனிட்டி அதோட தீமா இருக்கு. அப்புறம் அந்த கேன்சர் ஜீனோம் டேட்டாபேஸ் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யார் பண்ணிருக்கா? ஐஐடி மெட்ராஸ். என்ன ப்ரோக்ராம்? பாரத் கேன்சர் ஜீனோம் ப்ராஜெக்ட்
2020. இப்ப அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டேட்டா பேஸ் என்ன பண்றேன், வெளியிடுறேன். டாக்டர்ஸ் ஆக்சஸ் பண்ற மாதிரி bcgiitm.ac.in அப்படின்ற வெப்சைட்ல அதை வெளியிட்டிருக்கேன் அப்படின்ற வரைக்கும் யூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்ல லேட்டஸ்ட் இன்வென்ஷன் பார்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்குங்க. அடுத்து பிரதான் மந்திரி சூரிய மின் சக்தி, இது என்ன சொல்லாங்க, பிரதான் மந்திரி சூரியோதய் அப்படின்ற திட்டம், பிஎம் சூரியோதய். எப்ப தொடங்கினாங்க, 2024 2024 பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்பட்டது. என்ன பண்ண போறாங்க, 300 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃபார் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். வீட்டு கூரை மேல அது என்ன, ரூஃப் டாப் சோலார் பிளேட்ஸ், ரூஃப் டாப் சோலார் பவர் பிளான்ட். ஓகேங்களா, இதன் மூலமா ஒரு குடும்பத்துக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இதுலதான் இந்த குழு எவ்வளவு வந்து நிதி ஒதுக்கீடு பண்றோம், 16,000 கோடி பண்றோம். இது எப்படி நாங்க எவ்வளவு குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க இந்த திட்டத்தை நீங்க ஆரம்பிச்ச காலத்துல பார்க்கலாம். எல்லா குடும்பங்களையும் அப்ளை பண்ண சொன்னாங்க, யாருக்கெல்லாம் வேணும். அதை அப்ளை பண்ண கணக்கே 2 கோடி 3 கோடி குடும்பங்கள் அப்ளை பண்ணதான் சொன்னாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 28 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்துட்டோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாங்க மூவ் ஃபார்வர்ட் போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் பேசியிருக்காங்க. அங்க நீங்க ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. 1 கோடி வீடுகளில் நிறுவி 1 லட்சம் கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்வதும் ஒரு பாயிண்ட் வந்துருச்சா. டார்கெட் நம்மளுக்கு இமீடியட் டார்கெட் 1 கோடி வீட்டுல இந்த பேனல் கொண்டு போய் போடணும். அது மூலமா என்ன பண்ண போறாங்களா, 1 லட்சம் கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்ய போறோம். அதோட சேர்த்து கரியமில வாயு, கரியமில வாயு என்ன, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதான கார்பனோட ஃபார்முலேட்ஸ் தானே கரியமில வாயு அப்படிங்கிறது. அது வெளியேற்றத்தை 72 கோடி டன் குறைப்பதும் இலக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த நியூஸ்ல இருந்து நீங்க ஒரு விஷயத்த கொஞ்சம் முன்னாடி போய் படிச்சுக்கணும். 2030க்குள்ள இந்தியா வச்சிருக்கிற முக்கியமான டார்கெட்ஸ் என்ன, நாம இத 2019க்கு பிறகு அறிவிக்கிறோம். என்ன டார்கெட்ஸ், இந்த திட்டத்தை பஞ்சாமித்ர பாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பஞ்சாமிர்தா பாலிசிஸ். சரிங்களா, இதுல 2019க்கு பிறகு 2030க்குள்ள அரசுக்கான இலக்குகள் அப்படின்னு ஒண்ணு அறிவிக்கிறாங்க. என்ன சார் இலக்குகள், ஓகேங்களா, இம்ப்ளிமெண்டேஷன் 21 அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடியே சில இலக்குகள் வச்சிருக்கிறாங்க. சூரிய மின் உற்பத்தியின் மூலமா ஒரு வருஷத்துக்கு, அதாவது 2030க்குள்ள ஒரு வருஷத்துக்கு 500 ஜிகாவாட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் ரினியூவபிள் எனர்ஜி. 500 ஜிகாவாட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் ரினியூவபிள் எனர்ஜி பெர் இயர். ஒரு ஆண்டிற்கு 500 ஜிகாவாட் மின்சாரத்தை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களிலிருந்து பெறுவோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட். 2வது டார்கெட், நாட்டின் மொத்த மின்சார உற்பத்தியில் இந்த கண்ட்ரியோட நீட்ஸ் தேவைன்னு இருக்கு இல்லையா. இப்ப தமிழ்நாட்டோட மின்சார தேவை யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டோட மின்சார தேவை கிட்டத்தட்ட 20 ஜிகாவாட். அப்ப இந்தியா முழுக்க 30 ஸ்டேட் அதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கணும். 20 × 30 பாத்தீங்கன்னா ஒரு 600 ஜிகாவாட் கிட்ட இருக்கும். அப்போ 2030ல இந்தியாவோட மின்சார தேவை எவ்வளவு ஆகுமா, 1000 ஜிகாவாட் ஆகுமா. இன்னைக்கு 600 சொன்னால இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு 20 ஜிகாவாட் தேவைங்க. தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 20 ஜிகாவாட். அந்த மாதிரி மகாராஷ்டிரா இருக்கான், யூபி இருக்கான், பெரிய பெரிய ஸ்டேட் கூட இருக்கான். அப்ப இந்தியாவோட இன்னைக்கு பிரசன்ட் தேவை 600 ஜிகாவாட். இது 2030ல என்னவா மாறுமா, 1000 ஜிகாவாட்டா மாறுமா. அன்னைக்கு இந்த 500 ஜிகாவாட் நான் ரினியூவபிள் எனர்ஜில இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்றேன்னா, அப்ப அது எவ்வளவு தேவையை பூர்த்தி பண்ணும் இந்தியாவோட தேவையில. 50% of electricity needs fulfilled from renewable energy. Fulfilled from renewable energy. நாட்டின் மொத்த தேவையில் 50% மின்சாரத்தை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களிலிருந்து எடுப்போம் அப்படின்றது 2வது டார்கெட். புரியுதுங்களா நான் சொல்லிட்டு வர்றது? ஃபர்ஸ்ட் கோல் புரிஞ்சுதா? 500 ஜிகாவாட்ன்றது ஜெனரல் டார்கெட். இப்ப என்ன சொல்றோம், இந்தியாவின் தேவை இப்ப 1000 ஜிகாவாட்டா இருக்கும். இந்த 500 ஜிகாவாட் டார்கெட் எடுத்தா 50% மாறிடும். இப்ப என்ன சார் 500னா 50, அதே 2வது பாயிண்ட் வேற சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு பிரசன்ட்ல இந்த 600 ஜிகாவாட் உற்பத்தி பண்றேன்னு சொன்னோம்ல, இதுல 65% மின்சாரத்தை எதுல இருந்து எடுத்துட்டு இருக்கிறோம், நிலக்கரியில இருந்து எடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ 65% 1000 ஜிகாவாட்டா மாறும்போது இன்னும் எவ்வளவு டன், லட்சக்கணக்கான டன் நிலக்கரி எக்ஸ்ட்ரா இது பண்ணி பாருங்க.
அப்ப இது 50% குறைச்சுக்கணும் என்ன ஆகும்? லட்சக்கணக்கான டன் நிலக்கரி எரிவதை கட்டுப்படுத்துவேன். நோக்கம் அதுதான். கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்த போறேன்றதான் இலக்கு. அப்ப அதுக்காக நான் என்ன பண்றேன்? சோலார் பேனல் போட்டுக்கிறேன், விண்ட் எனர்ஜி பாத்துக்கிறேன், இல்ல டைடல் எனர்ஜி பாக்குறேன் அப்படின்னு போறத பத்தி இங்க பேசுறாங்க. ஓகேங்களா? தேர்ட் டார்கெட் அப்படின்னு பாருங்க பஞ்சாமிர்த பாலிசியில. இங்க எதுக்காக இவ்வளவு தூரம் 50% போயிட்டு இருக்கேன்? கார்பன் எமிஷனை குறைக்க. அப்ப என்ன பண்ணலாம்? 1 பில்லியன் டன் கார்பன் எமிஷனை குறைப்பேன். ரெடியூஸ் 1 billion ton carbon emission from the total emission of India's carbon emission. இந்தியாவின் ஒட்டுமொத்த கார்பன் உமிழ்வில் 1 பில்லியன் டன், இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு 5 பில்லியன் டன் உமிழ்வு இருக்குன்னு அர்த்தம். அதுல 1 பில்லியன் டன்னை குறைச்சோம்னா என்ன அர்த்தம்? 20% கிட்ட கார்பன் எமிஷனை குறைச்சோம்னு அர்த்தம். அப்ப டார்கெட்ஸ் வேகமா போகுமா? நான் 5 புரியறதுக்கு சொல்றேன், அவ்வளவு இருக்குமான்னு தெரியாது, 2 3 தான் இருக்கும். அப்ப 1 பில்லியன் டன் என்னோட கார்பன் எமிஷனை குறைச்சிருவேன்னா பாதிக்கு மேல கார்பன் எமிஷனை குறைக்க போறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? டார்கெட். அடுத்து 4th டார்கெட் பாருங்க. 2005 2030 கம்பேர் பண்ணி கார்பன் எமிஷன் பர்சன்டேஜ 45%க்குள்ள குறைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. வித்தின் a limit of 45% compared the year of 2005 and 2030. இந்த 25 வருஷத்துல இப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கங்க, அப்புறமா எழுதிக்கோங்க. இந்த 4th பாயிண்ட் மட்டும். 2005 என்கிட்ட ஒரு தொழிற்சாலை இருந்துச்சு, கரூர்ல பேப்பர் இம்போர்ட் பண்றேன். அதுல நான் கரெக்ட் நிறைய நிலக்கரி எரிச்சு மின்சாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணேன்? பேப்பர் உற்பத்தி பண்ணேன். அப்ப என்கிட்ட ஒரு 100 கிலோ பேப்பர் இருக்கு. நான் அதுக்காக 1 கிலோ கார்பன் எமிஷன் பண்ணிருக்கேன். 1 கிலோன்றது 1000 கிராம்ஸ். ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்க கவர்மெண்ட்? எல்லா கம்பெனியும் சோலார் பேனல் போடுன்ட்டான். எதுக்கும் மின்சாரத்தை முழுசா நீ கவர்மெண்ட் நம்பக்கூடாது, நீயே உற்பத்தி பண்ணலாம் சொல்லிட்டான். அப்ப ரினியூவபிள் எனர்ஜில அவனே பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்கெல்லாம் அவன் பில்டிங் கட்டுறான், ஷீட் போறான், எல்லா இடத்துலயும் சோலார் போட ஆரம்பிச்சிட்டான். யாருங்க? நிறைய கம்பெனிஸே. அப்ப என்ன பண்ணுவான்? வெளியில இருந்து எடுக்கிற மின்சாரத்தோட அளவு கட்டுப்படுத்துவானா? அப்ப கவர்மெண்ட் என்ன சொல்றான்? அவனுக்கு டார்கெட் வைக்கிறான். நீ 2005 100 கிலோ பேப்பரை உற்பத்தி பண்றதுக்கு 100 kgs ஆஃப் பேப்பர் மேனுபேக்சரிங் பண்ண 1000 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் எமிஷன் பண்ணியா? ஆனா நீ 2030 அதே 100 கிலோகிராம்ஸ் ஆஃப் கார்பன் எமிஷன் பண்ண 450 கிராம்ஸ் கார்பன்ஸ் தான் நீ எமிஷன் பண்ணணும். நீ என்ன பண்ணக்கூடாது? 1000 கிராம்ஸ் எமிட் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, வித்தின் a limit of 45% of carbon emission in 2005. 2005 இருந்த கார்பன் எமிஷனோட அளவை விட நீ இப்ப எவ்வளவு குறைச்சிருக்கணும்? வித்தின் 45%, 45%க்குள்ள குறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான டார்கெட். கவர்மெண்ட் வந்து நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் கொடுத்துட்டு இருக்க டார்கெட். 5வது டார்கெட் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்தியா எப்போ கார்பன் எமிஷன் நியூட்ரல் பண்ற கண்ட்ரியா மாறப்போறோம்? நெட் ஜீரோ கார்பன் எமிஷன். நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் 2070, 2070க்குள்ள நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் கண்ட்ரியா இந்தியா மாத்துவோம். பாருங்க, 2030க்குள்ள வச்சிருக்க டார்கெட் இதெல்லாம். 2070க்குள்ள வச்சிருக்க டார்கெட் என்னன்னு பாருங்க. இப்படி நான் போயிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்துடுவேன். புரியுதுங்களா? இப்ப இந்த பஞ்சாமிர்த பாலிசிஸ் பார்த்துட்டு இங்க இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் இப்ப படிச்சு பாருங்க. கரியமில வாயு வெளியேற்றத்தை 72 கோடி டன் குறைப்பது இலக்கு. ஒவ்வொரு சூரிய மின் உற்பத்தி தகடும் சுமார் 25 ஆண்டுகள் வரை பயன்படும். இதெல்லாம் புரியுதுங்களா? நான் இந்த சூரிய மின் உற்பத்தி தகடு உனக்கு கொடுக்குறேன்றது உனக்கு 300 யூனிட் மின்சாரத்தை இலவசமா கொடுக்க மட்டும் இல்ல, எனக்கு நிறைய டார்கெட்ஸ் இருக்கு. நான் நிலக்கரி உற்பத்தியை குறைக்கணும், நிலக்கரி எரிச்சு கரண்ட் தயாரிக்கிறத குறைக்கணும், கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணணும், நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் இந்தியாவை கொண்டு வரணும் 2070க்குள்ள. அதனால உனக்கு நான் வீடு வீடா சோலார் பேனல் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஸ்கீம்ஸ்ல இந்த பஞ்சாமிர்தா பாலிசிஸை போட்டு எழுதுனீங்கன்னா இது மெயின்ஸ் கண்டென்ட். அப்போ என்விரான்மெண்டல் டீகிரடேஷன், கிளைமேட் சேஞ்ச், சுற்றுச்சூழல் பாதிப்புகள், இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு அரசு மேற்கொள்ளும் முயற்சி அப்படின்னா அந்த 5 பாலிசி எழுதினீங்கன்னா போதும். வேற எந்த பாயிண்ட்டுமே நீங்க தேட வேண்டும். ஓகேங்களா? இந்த பஞ்சாமிர்த பாலிசிஸ் இன்னொரு நல்லா படிங்க, கூகுள்ல சர்ச் பண்ணி கூட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணா எழுதி வச்சுக்கீங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, பறவை காய்ச்சல். இது நான் உங்களுக்கு பாருங்க, இது வந்து டிஎன்பிசியோட பழைய கொஸ்டின். சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் பறவை காய்ச்சல் பின்வரும் எந்த குறியீட்டில் குறிப்பிடப்படுகின்றது? H5N1. அப்ப இது மனுஷனுக்கோ இல்ல விலங்குகளுக்கோ பரவிடுச்சு அப்படின்னா வெஸ்ட் நைல் வைரஸை, அதுக்குள்ள அந்த கிருமியோட பேர் என்ன, வைரஸ் பேர் என்னமே, வெஸ்ட் நைல் வைரஸ் அப்படின்றதான் பறவை காய்ச்சலை ஏற்படுத்துது. அது எதுக்கு அடுத்துதான்? கொசுக்கள் கூட அடுத்துதான். பறவை காய்ச்சல் கொசு மூலமாக பரவும். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்.
கொசு எல்லாம் பரப்பாது சார், அடிச்சு பிராய்லர் கோழி சாப்பிட்டாதான் வந்துடும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு போட்டுக்கூடாது. அது என்ன பண்ணுங்க, கொசுக்கள் கடத்தும் என்பதால் எளிதவர்கள் மற்றவர்களும் பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி பாயிண்ட் எந்த மெட்டீரியலும் இருக்காது. ஓகேங்களா? இப்படிதான் நம்ம நியூஸ்ல இருந்தா எடுத்துக்கணும். H5N1 பரவிட்டு இருக்கு. அது எந்த வைரஸ்ங்க, வெஸ்ட் நைல் வைரஸ். இதால் ஏற்படுகின்றது, கொசுக்கள் மூலமாகவும் பரவும். அவ்வளவுதான் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் 2035 குறித்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? 2035 இந்தியாவுக்கு தனி விண்வெளி நிலையம். அதோட பேர் என்னங்க சொல்லியிருக்கோம்? விண்வெளி நிலையத்துக்கு பேர் சொல்லுங்க. ககன்யான் பாரதிய அந்தரிக்ஷம். ஓகேங்களா? அப்ப இதுல ஏற்கனவே செயல்பாட்டுல இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பேர் என்ன? ஒண்ணு நீங்க நம்ம பேசியிருக்கோம், ISS, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது யாரெல்லாம் சேர்ந்து உருவாக்குனா? US, ரஷ்யா, கனடா, ஜப்பான், மொத்தமா யூரோப்பியன் யூனியன் 5 பேரும் சேர்ந்து 2005ல ஸ்டார்ட் பண்ணி 2011க்கு அப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒண்ணு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்ப பிரசன்ட்ல யாரு சார் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கா? சைனா தியான்ஹே அப்படின்னு சொல்லி, அதை தியான் காங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தியான்ஹே அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை 2019ல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ 25ல முடிக்கிறேன்னா இன்னும் ஒர்க் வந்து என்னங்க போயிட்டே இருக்கு. அப்போ ஆல்ரெடி ஒரு 5 நாடுகள் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எந்த இடத்துல இருக்கா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்? அது அப்படி கான்செப்ட் இங்க சொல்லுங்க. பூமியில இருந்து 300 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து 700 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? லோயர் எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோயர் எர்த் ஆர்பிட் சொல்லுங்க. அதுக்குள்ளயா இப்பதான் வந்தீங்க? நான் பாக்கேன். இன்னைக்கு 2 கிளாஸ் போட்டுருந்தாங்க. ஒரு 2 வேணாம். சாரிங்க. இங்க பாருங்க, இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது பூமியில இருந்து எவ்வளவு உயரத்துல பூமியை சுத்திட்டு இருக்கு? ஒரு 300 உயரத்துல, 300 கிலோமீட்டர் ஹைட். அது என்ன ஆர்பிட்னு சொல்றோம்? லோயர் எர்த் ஆர்பிட்னு சொல்றோம். அது பூமியை எப்படி சுத்தி வந்துட்டு இருக்கோம்? போலார் ஆர்பிட்ல சுத்தி வரும். போல்னா என்ன? நார்த் போல், சவுத் போல் அப்படின்னு 2 போலையும் இப்படி மீன் பண்ணி சுத்தி வரும். சார் பூமி இங்க தானே இருக்கு, பூமியை இப்படி சுத்தி வருமா சார்? அப்படி கிடையாது. பூமியோட நார்த் போலையும் சவுத் போலையும் மீன் பண்ண மாதிரி என்ன பண்ணும்? இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுத்தி வந்துட்டு இருக்கோம். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிசர்ச் பண்றதுக்கு தான் சுனிதா வில்லியம்ஸ் போனாங்க. அங்க போய் மாட்டிக்கிட்டாங்க போன வருஷம். ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து லான்ச் பண்ணிடுறாங்க. அந்த கம்பெனிக்கு பேர் என்ன? போயிங் நிறுவனம் வந்து லான்ச் பண்ணா. அது கிட்டத்தட்ட ஃபெயிலியர் ஆயிடுச்சு. திரும்ப அவங்க 8 மாசம் கழிச்சு கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். போன வாரம் பேசுவோம் சுனிதா வில்லியம்ஸோட ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசும்போது. அப்போ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்றது பாருங்க தொடர்ச்சியா நியூஸ்ல இருந்துகிட்டே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ISS அப்படின்றது இந்த 5 பேர். அப்புறம் தியான்ஹேன் ஒண்ணு இப்ப சைனா கட்டிட்டு இருக்கான். இந்தியா டார்கெட் வச்சிருக்கோம் 2035ல பாரதி அந்தரிக்ஷ அப்படின்றத கட்டி முடிக்க போறோங்க. சரி சார், அங்க போய் நான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டி முடிக்கிறதுக்கு இங்க இருந்து எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி போட்டு கொண்டு போய் எடுத்துட்டு போயிட முடியுமா? முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணணும், 2027 அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். அது என்னங்க? அதுக்கு பேரு ககன்யான் மிஷன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மேன் இன்டு ஸ்பேஸ் மிஷன். இந்தியாவின் முதல் விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் திட்டத்துக்கு பேர் என்ன? ககன்யான். அதுக்கு இங்க 3 சாம்பிள்ஸ் வந்து நாங்க அனுப்புவோம் அப்படின்லாம் சொல்லி இங்க அவர் பேசியிருக்காரு. 3 கலன்கள் அனுப்பிட்டு அப்புறமா அந்த 4வது கலன்கள்ல 3 பேர் அனுப்ப போறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க? ஃபர்ஸ்ட் ககன்யான் மூலமா ஆட்கள் போயிட்டு ஒரு 4 to 7 days எங்க தங்க போறோம்? இந்த லோயர் எர்த் ஆர்பிட் அப்படிங்கிறதுக்குள்ள, லியோ அப்படின்னு சொல்ற லோயர் எர்த் ஆர்பிட்ல ககன்யான் மிஷனை லான்ச் பண்ணி அங்க போய் பூமியை போலார் ஆர்பிட்ல ஒரு 4 நாள் சுத்தி பார்த்துட்டு அதுல 3 பேர் போக போறாங்க. அந்த 3 பேரையும் பத்திரமா பூமிக்குள்ள கூப்பிட்டு வரணும். இதுக்காக அங்க லோயர் எர்த் ஆர்பிட்ல டாக்கிங் யார்டு எல்லாம் என்ன பண்ணிட்டோம்? நாம கிரியேட் பண்ணிட்டோம். கப்பல் பண்ணி ஜாயின் பண்ணி எல்லாம் செக் பண்ணிட்டோம். அது எதுக்கு அந்த டாக்கிங் யார் கிரியேட் பண்ணோம்? இங்க இருந்து போறவங்க அதை கனெக்ட் பண்ணிட்டு அங்க இருக்கிற தேவையான ஏதாவது ஒரு சப்போர்ட்டை எடுத்துக்கிறதுக்காக நம்ம அந்த இடத்துல ஒரு ரொம்ப சிம்பிள், நீங்க ஒரு ஃபாரஸ்ட் பகுதிக்குள்ள ஒரு ட்ரெக்கிங் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக்ல ஒரு டென்ட் எடுத்து போவீங்கல்ல, அதுதான் அங்க போய் நம்ம ஒரு டாக்கிங் செட்டப் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம் லாஸ்ட் 2025ல.
இப்ப நம்ம என்ன பண்ணணும், ராக்கெட்டை மட்டும் லான்ச் பண்ணி கொண்டு போய் அங்க சேர்க்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நம்ம இந்த ககன்யான் மிஷன் அப்படின்றத கொண்டு போயிட்டு இருக்கிறோம். 2023 நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி சக்சஸ் பண்ணிருக்கேன். சந்திரயான் 3 பத்தியும் அவர் பேசுறாரு. இப்ப சந்திரயான் 3 அப்படின்றத பேசணும்னா சந்திரயான் 1 எப்ப பண்ணோம், சந்திரயான் 1 2008. ஓகேங்களா? அப்ப அந்த 2008ல பண்ண மிஷன் தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல். நிறைய சக்சஸ் பண்ணிட்டோம். அது போய் என்ன பண்ணிட்டோம், ஒரு ஆர்பிட்டர் மட்டும் அமிச்சோம். இப்ப இந்த லூனார் சர்ஃபேஸ், லூனார்னு சொல்லுவோம் நிலவை வந்து சயின்டிபிக்கலா பேசும்போது, அந்த லூனாரை சுத்தி வர்றதுக்கு, போலார் ஆர்பிட்ல சுத்தி வர்றதுக்கு ஒரு ஆர்பிட் மட்டும் அமிச்சோம். அவன் போய் சக்சஸ்ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான். லூனார் சர்ஃபேஸ்ல வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொன்னது யாருங்க, சந்திரயான் 1. சந்திரயான் 2 மிஷன் நம்ம எப்ப அமிச்சோம், 2019ல சந்திரயான் 2 மிஷன் அமிச்சோம். அது பார்ஷியலி சக்சஸ்ஃபுல். என்னங்க, ரொம்ப ஃபுல்லா நம்மளால என்ன பண்ண முடியல, லான்ச் அதாவது சக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த லேண்டர் போய் இறங்கவே இல்லை, பாதியிலே விழுந்துருச்சு பொத்துன்னு. அப்ப அடுத்து சந்திரயான் 3 நம்ம என்ன பண்றோம், 2023ல 2023ல அனுப்புறோம். அதுல போயிட்டு அந்த லேண்டருக்கு பேர் என்ன, லேண்டரோட பேரு விக்ரம் தரையிறங்குச்சு. அந்த விக்ரமுக்குள்ள இருந்த ஒரு குட்டி ரோபோ பிரக்யான் அப்படின்றதும் தரையிறங்குச்சு. அந்த தரையிறங்கின ஏரியா தான் எது, லூனார் சர்ஃபேஸ்ல அதோட சவுத் போல் அப்படின்னு சொல்ற இந்த தென்துருவ பகுதிக்கு போய் இறங்குச்சு. இந்த தென்துருவ பகுதியில போய் இறங்கின இந்த பகுதிக்கு இஸ்ரோ என்ன பேர் வச்சாங்க, சிவசக்தி சக்தி. என்னங்க, சிவசக்தி தானே சார், சக்தி. சிவசக்தி, பெண்களுடைய சக்திய, அந்த டீம்ல ஒர்க் பண்ணவங்களுடைய அந்த சக்தியை பத்தி பேசுறதுக்காக சிவசக்தி அப்படின்னு என்ன பண்ணாங்க, அதுக்கு பேர் வச்சாங்க. ஓகே, சவுத் போல்ல ஃபர்ஸ்ட் லேண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, அந்த முதல் நாடு, தென் துருவத்தில் இறங்கிய முதல் நாடு அப்படின்றதெல்லாம் இதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த சந்திரயான் 1 மிஷன்ல இதுக்காக ஒர்க் பண்ணவர் பேரு மயில்சாமி அண்ணாதுரை. சந்திரயான் 2 மிஷன்ல வேலை பார்த்தவங்க பேரு அனிதா குப்புசாமி. சந்திரயான் 3 மிஷன்ல வேலை பார்த்தவரு இல்ல, விழுப்புரத்துக்கு. சந்திரயான் 3 மிஷனோட டைரக்டர். நீங்க இஸ்ரோட தலைவர் பேர் சொல்லக்கூடாது. மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோட தலைவர் கிடையாது, சந்திரயான் 1 மிஷனோட ஹெட். சந்திரயான் 2 மிஷனோட ஹெட் அனிதா கருப்பையா போட்டிருக்கீங்க. யாருங்க, சார் சந்திரயான் 2 வந்து வனிதா தானே சார், அனிதா குப்புசாமி. குப்புசாமி இல்லைங்க, அனிதா கருப்பையா. குப்புசாமி நான் சொன்னேன், அனிதா கருப்பையா. அனிதா கருப்பையா, அதை நான் மாத்தி எழுதியிருக்கேன் பாருங்க, கூ போட்டு அப்புறம் கா போட்டேன், அனிதா கருப்பையா. அப்புறம் சந்திரயான் 3 யார் டைரக்டர், இது எனக்கு ஹோம்வொர்க் அடுத்த சொல்றீங்களா? முத்துவேல். ஓகே, வீரமுத்துவேல். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த வீர முத்துவேல் அப்படின்றவர் தான் இதோட டைரக்டர். ஓகே, எல்லாரும் எழுதிக்கங்க. சும்மா இதோட அப்படியே அவங்க நியூஸ்ல இதெல்லாம் பேசினதுனால அதெல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். சந்திரயான் 4 விண்கலம் தரையிறங்கிறதுக்கு நம்ம யாரோட சேர்ந்து பண்ண போறோம், ஜப்பானோட சேர்ந்து பண்ண போறோம். சரிங்களா? 2028 டார்கெட் இயர்னு வச்சிருக்காங்க. அது எப்படி முடியுது அங்க இதுலயே கொடுத்துருக்காங்க நியூஸ்லயே. ஓகேவா? 2028ல சந்திரயான் வந்து 4 வந்து லான்ச் பண்ணுவோம். இது எல்லாமே நியூஸ்ல இருக்குங்க, நானா சொல்லிட்டு இருக்கேன், நானும் கவனிக்கல. இந்தியா ஜப்பானுடன் சேர்ந்து சந்திரயான் 5 விண்கலத்தை அனுப்புறதுக்கும் நம்ம திட்டம் போட்டுட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஒரு முறை படிச்சு பாருங்க இந்த நியூஸை. நான் சொல்லியிருக்க இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், கொஞ்சம் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் போயிடலாம். அடுத்து இன்னைக்கு பேப்பர்ல இருந்து இன்னொரு முக்கியமான நியூஸ் பாருங்க. இந்த ஐசிசி அண்டர் 19 சொல்லுவோம்ல, 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான இளையோர் சாம்பியன்ஷிப் அப்படின்றதுல 6வது முறையா இந்தியா வந்து சாம்பியன் வாங்கியிருக்காங்க. அந்த அதிரடி நாயகன் சூரியவன்ஷி அப்படிங்கிறவருக்கு அந்த மேன் ஆஃப் த சீரீஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த நேம்ஸ் மட்டும் ஒரு முறை பார்த்துக்கங்க. வழக்கம் போல நான் கேம்ஸ்ல சொல்றதா, ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல இந்த போட்டி எங்க நடந்திருக்கு, ஹராரே அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. அப்புறம் 19 வயதுக்கு உட்பட்டவருக்கான எத்தனையாவது வருஷமா தொடர்ந்து இது நம்ம வின் பண்ணியிருக்கோம், 6வது முறையா வின் பண்ணியிருக்கோம். இங்கிலாந்து வீழ்த்தி யார் ரன்னர் அப், இங்கிலாந்து தான் ரன்னர் அப். இதை தாண்டி கொஸ்டின்ஸ் பெருசா வெளியே போகாது. ஆனா இன்னைக்கு இந்தியா முழுக்க விவாதிக்கப்பட்ட ஒரு நியூஸ் இல்லையாது, அண்டர் 19 வந்து இந்தியா வின் பண்ணிட்டோம் அப்படின்றத. சோ கொஸ்டின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து சார் இந்த ஹாரேங்கிறது எந்த பிளேஸ் சார்? யாருங்க, ஹாரேங்கிறது எந்த பிளேஸ் சார், எந்த கண்ட்ரி?
அது நானும் கவனிக்கலங்க. பாருங்க சும்மா நீங்க. ஹராரே சிட்டி Okay. நியூஸ்ல ஜிம்பாப்வே வரும்னு நினைக்கிறேன் சார். என்னங்க ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வே. ஓகேங்க, தேங்க்யூ. ஜிம்பாப்வேல ஹராரே அப்படிங்கிற சிட்டில நடந்திருக்கு. ஓகே, இந்தியா சாம்பியன். யாரு ரன்னர் அப்? இங்கிலாந்து. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்